மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 1101 நம்மளுடைய நிகழ்ச்சி. 1100 தான் பட்டிமன்றம் போடலாம்னு நினைச்சோம். திடீர்னு ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம சுபாஷினி கிடைச்சோன்னு அவங்களுக்கு போட்டாச்சு. சரி, ஏன் ஏற்பாடு செய்த பட்டிமன்றத்தை ஏன் நடத்தாத விடணும் அப்படின்னு இன்றைக்கு போட்டாச்சு. மகிழ்ச்சியா இருக்கு. இது இரண்டாவது பட்டிமன்றம் நம்ம நிகழ்ச்சியில மைண்ட் யுவர் மைண்ட்ல. பட்டிமன்றமே வேண்டான்ற ஒரு முடிவுல தான் இருந்தேன். சரி, ஓகே, வேற வழி இல்லாத 900 கிராமுக்கு ஒரு பட்டிமன்றத்தை போட்டாச்சு. அதுக்கு நம்ம பேசாத ஒருவர் நடுவராக இருந்தாரு. மிக அருமையான தீர்ப்பும் வழங்கினாரு. மகிழ்ச்சியா இருக்குது. அடுத்தது சரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் போடுவோம். பட்டிமன்றம் போடுறதுனாவே இதுக்கு தலைப்பு செலக்ட் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். ஏற்கனவே பேசக்கூடாது, போட்டதை போட்டிருந்து போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பேசின சப்ஜெக்ட் தான் போட்டிருக்கோம். பலர் பேசியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் போட்டிருக்கோம். இருந்தாலும் உணவுன்றப்ப அது ஒரு சுவை தானே. அந்த உணவோட சுவை எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்னு வச்சுக்கீங்களேன். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான சப்ஜெக்ட், தென்னிந்திய உணவுகளும் மற்ற உணவுகளை இதுல கேள்விதான் கேட்டுக்கணும். தென்னிந்திய உணவு எது சிறந்ததுன்றது, எந்த வகையில சிறந்ததுன்றத பேசுறவங்களை பொறுத்து இருக்குது. தென்னிந்திய உணவுகள் அப்படின்றது ஒரு டேஸ்ட் இருக்கு அப்படின்னா, மற்ற உணவுகள் என்னெல்லாம் டேஸ்ட் இருக்கு? இந்த தென்னிந்திய உணவுகளுக்கு தான் நம்ம 4 பேர் வச்சிருக்கோம். அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் தான் வந்திருக்காரு. அப்புறம் உடுமலைப்பேட்டை மேடம் இருக்காங்க, நம்ம திருமதி சிவக்கனி. செட்டிநாடு நம்ம சார் இருக்காரு, வினயதீதன் சாரு, முனைவர் சக்கரவாணி. இவங்க 4 பேரும் தான் தென்னிந்திய உணவுகள் பத்தி பேச போறாங்க. ஒரே ஒரு டவுட் கேட்டுறேன். மற்ற உணவு கிடைக்கலன்றதுனால அது தென்னிந்திய உணவு சாப்பிடுறாங்களாங்க? அதெல்லாம் நடுவுல பேசக்கூடாது சார். நீங்க இது விதிமுறை விதி மீறல். அதனால இன்னொரு முறை பேசினா மைக் எல்லாம் லாக் பண்ணிடுவோம் நாங்க. பார்லிமெண்ட் மாதிரி பண்றோம். அதனால பேசி முடிச்ச பிறகு நம்ம 1 hour இருக்கு, முடிச்ச பிறகு நம்ம என்ன வேணா பேசலாம். அப்ப கத்தி கையில கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க கையில கொடுத்துரு, நீங்க என்ன வேணா பேசுங்க. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது மற்ற உணவுகளும். இதுல மற்ற உணவுகள் அப்படின்னா, சரி, ஓகே, வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் புடிச்சு போடுவோமே அப்படின்னு தோணுச்சு. அதனால வசந்தி மேடம் தான் முதல்ல மெயினா அதுல போட்டிருக்கோம். சரி, மற்ற உணவுகள் நான் எது இருந்தாலும் பேசுவேன்னு நம்ம இளைஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, துரைராய தேவேந்திரன். அவரை போட்டு அதுல போட்டாச்சு. ரைட், சிலோன்ல இருக்கிறாரு, அவரு இலங்கையை பத்தி கொஞ்சம் பேச சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால ரத்தன வடிவேல் சாரை கூப்பிட்டேன். அவர் இன்னும் வரேன்னு இருக்காரு. சரி, அரேபியன் ஃபுட் டேஸ்ட் பத்தி எல்லாம் பேச சொல்லலாம். நம்ம ஆள் இருக்காருல்ல, ரிஃபாய் பாய். அரேபியன் ஃபுட் அது ஒரு தனி டேஸ்ட். ஆக்சுவலா அரேபியன் ஃபுட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு. உணவு வகைன்னு எடுத்துக்கினாலே நம்ம சவுத் இந்தியன் ஒரு பக்கம் எடுத்துக்கா, அதுல நமக்கு பல வகைகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு உணவு வகை, கேரளா உணவு வேற, ஆந்திரா உணவு வேற, அப்படி அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு இதுல சவுத் இந்தியன் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கினாவே ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குல்ல. அவங்க ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு பல உணவுகள் இருக்குது. நம்ம சீமந்தனாலே 9 வகை உணவு போடுவாங்க. பாயாசம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும், வடைன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அதிரசம், ஸ்வீட்னா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இதுல எதெல்லாம் சிறந்தது, என்ன டேஸ்ட் இருக்குது, எப்படியெல்லாம் இதுல நமக்கு அந்த சிறந்த உணவா தெரியுது. மற்ற உணவுகள் சொல்லும் போது சவுத் இந்தியாவை தவிர்த்து பார்த்தோம்னா நமக்கு நார்த் இந்தியா போயிட்டோம்னா அது நார்த் இந்தியான்னு ஒரு டிவிஷன் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதை தவிர்த்து அது மட்டும் இல்லாத இப்ப வெளிநாட்டுல எல்லாம் என்னெல்லாம் இது இருக்கு அப்படின்னு ஏசியன் குஷின் பார்த்தோம்னா நமக்கு சைனீஸ் ஒரு வகை இருக்கு, ஜாப்பனீஸ் ஒரு வகை இருக்கு. இத மாதிரி ஏசியன் இதுல இருக்கு. அதுல இந்தியாவும் சேர்ந்துருதுன்னு வச்சுங்களேன். யூரோப்பியன் குஷின் பார்த்தோம்னா இட்டாலியன் இருக்கு, பிரெஞ்சு இருக்கு, பிரெஞ்சு குஷின் இருக்கு, ஸ்பானிஷ் குஷின் இருக்கு.
ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனலா நமக்கு ஏஷியன் யூரோப்பியன் வந்துருது. அப்புறம் கான்டினென்டல் அமெரிக்கன் குஷின் பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அவங்களது ஒரு டேஸ்ட் இருக்கு. அப்புறம் மெக்சிகன் குஷின் இருக்கு, பெருவியன் குஷின் இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம். அப்புறம் மிடில் ஈஸ்ட் அதுல வந்து லெபனீஸ் தனி ஃபுட்டு, டர்க்கிஷ் ஃபுட் இருக்கு. டர்க்கிஷ் காஃபி சாப்பிட்ருக்கீங்களா யாருன்னா? அது ஒரு ரொம்ப கசப்பா இருக்கும். பார்சியன் ஃபுட் இருக்கு, அரேபியன் ஃபுட் இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு தனியான ஒரு வகை. ஆப்பிரிக்கா மொராக்கன் அப்படின்னு ஒன்று இருக்கு, எத்தியோப்பியன் ஒரு ஸ்டைல் இருக்கு, வெஸ்ட் ஆப்பிரிக்கான்னு ஒரு ஸ்டைல். அப்புறம் ஓஷியனிக் குஷின் அப்படின்றப்ப ஆஸ்திரேலியா அந்த நியூசிலாந்து, இந்த மாதிரி உலகம் பூரா ஒவ்வொரு குஷின் வருதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுருப்போமானா அவங்க யாருக்கு எந்தெந்த வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ அங்கே நம்ம இந்த உணவு வகைகளை சாப்பிட்டுருப்போம். ஆனா என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து சவுத் இந்தியன் போல வராதுப்பா. இந்த மசாலா நம்ம போட்டு அரைச்சி அந்த தேங்காய் போட்டு ஊற்றி இதுல வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பொரிச்சு அதை எடுத்து அழகா ஊற்றி சாப்பிடும் போது அந்த காரத்துக்கும் அந்த சுவைக்கும் சுட சுட சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட் தான் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும். நீங்க சமைக்கிறதுலாம் காரம், எக்கச்சக்கமான காரம் இருக்குது. இந்த காரத்தை யார் சாப்பிடுவாங்க? அது ஒரு ஸ்வீட்னஸ், அதுல வேற ஒரு டேஸ்ட், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் அப்படின்றது. சப்பாத்தி சாப்பிடுறதா நார்த் இந்தியன் ஸ்டைல், அது ஒரு ஸ்டைல் இருக்கு. பன்னீர் சாப்பிடுறோம், அவங்க எல்லாம் ஒரு சாப்பிடுவாங்க. அதே ஃபாரின்ல பாத்தீங்கன்னா ஸ்பைசியே போடாத பல டேஸ்ட் இருக்கு, நமக்கெல்லாம் தெரியும். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு, பர்கர் சீஸ் இதெல்லாம் மெக்டானல்ட் போட்டோம்னா அது ஒரு ஸ்டைல் இருக்கு. அவங்களதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க காரம் சாப்பிட்டு பழக மாட்டாங்க. யூரோப்பியன் சைடோ இந்த வெஸ்டர்ன் சைட்லாம் போயிட்டோம்னா காரங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனா வந்து இப்போ நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். சவுத் இந்தியன் ஃபுட் அப்படின்னா ஒரு ஃபாரினர் வந்து ஹாங்காங்ல போயிட்டு நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டை போட்டு ஒரு எடுத்து போட்டிருக்காங்க. 19 டிஷ்ஷஸ் சவுத் இந்தியன் ஃபுட் டிஷ் போட்டு $100 போட்டு அருமையா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். அதுல கிச்சன்ல போய் நம்ம எல்லாத்தையும் நம்ம சமைக்கிறதெல்லாம் காமிக்கிறான். எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவன் பாத்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கோம். ஃபாரினர் எடுத்து நம்ம போட்டு அந்த மாதிரி போட்டு. அப்போ நம்ம ஃபுட்டை ரசிக்கிறவங்களும் ஃபாரின்ல இருக்கிறாங்க. வெளிநாட்டவரும் நம்ம உணவுகள் வகைகளை சாப்பிட்றாங்கன்றதுல நமக்கு அரேபியால இந்த சவுதி அரேபியாவில் நான் இருந்தப்ப நிறைய பேர் சவுதிஸ் வந்து இந்த பிரியாணி காரம் நல்லா டேஸ்ட் பண்ணுவாங்க. பிரியாணி அவ்வளோ டேஸ்டா சாப்பிடுவாங்க. திருவண்ணாமலைக்கு போனோம்னா அங்க வர ஃபாரினர்ஸ் எல்லாம் கையில சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் இருக்கு. நம்ம வெளிநாட்டுல போனோம்னா அவங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் டேஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் டேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எங்க போனாலும் அவங்க சவுத் இந்தியன் ஃபுட் தான் கிடைக்குமா அப்படின்றத பார்ப்பாங்க, இட்லி தோசை கிடைக்குமான்றத பார்ப்பாங்க. ஒரு சிலருக்கு மட்டுமே இல்ல நமக்கு வேண்டாம் அந்த ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்படி பல வகையான உணவு வகைகள் இருந்தாலும் எந்த உணவு வகையில் ஒரு சிறந்தது அப்படின்றத ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருந்தாலும் அதை ஒரு டிபேட் மாதிரியும் நம்ம ஒரு பட்டிமன்றம் மாதிரி வாதாடத்துக்கு வச்சா நல்லா இருக்குமே அப்படின்றது தான் இன்றைய பட்டிமன்றம். முதல் பேச்சாளரா தென்னிந்திய உணவுகளே சிறந்தது அப்படின்னு பேசுறதுக்காக நான் வந்து திரு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிடுறேன். ஒவ்வொருவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய ஸ்ரீமன்ராஜ் அவர்களுக்கும் வணக்கம். சக்கரபாணி சார் திடீர்னு நடுவுல வந்துடுச்சு, வேற ஒன்றும் இல்லை விஷயம். ஓகே ரைட். அதுதான் பிடிக்கலையே அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் டக்குன்னு ஒரு ரவுண்ட் போட்டாரு. ஒரே அணிலேயே உங்களுக்கு சதி நடக்குதா? தெரியாத வந்துச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகிழ்ச்சி. அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி தான் சார் தான் நமக்கு இன்னைக்கு வந்து முதல் உணவு பத்தி பேசிட்டாரு. சவுத் இந்தியன் ஃபுட்டை பத்தி, அதாவது தென்னிந்திய உணவு வகைகள் சிறந்ததே அப்படின்றதுக்காக பேசுறதுக்கு வராரு. 5 நிமிடங்கள் மட்டுமே பேசுறதுக்கு அனுமதி. நான் வந்து கை தூக்கிடுவேன், பாத்துக்கோங்க. 7 நிமிடம் கொடுங்க, கரெக்டா 7. 5 நிமிடம் பேசுங்க, அதுக்கப்புறம் தேவைப்பட்டா பாத்துக்கலாம். 7 நிமிஷங்கள் தயார் பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் இங்க வந்து டைமர் போட்டு விடுறேன், கொஞ்சம் உங்களுக்கும் தெரியும். டைமர் போட்டுனா உங்களுக்கும் தெரியும். அந்த டைமரை வாட்ச் பண்ணிக்கங்க, அதை பார்த்துட்டு பேசுங்க. ஸ்டாப் வாட்ச் ஒரு போன் வச்சிருக்கேன், ஒரு கடிகாரம் வச்சிருக்கேன். பாப்போம். அந்த டைமர் டபுள் ஆகுறப்போ நிறுத்திடணும்.
ஆமா, டைம் வந்து டபுளா ஒரு நிறுத்த வேண்டாம். 5 நிமிஷம் ஆன உடனே நிறுத்திடுங்க. ஒரு 6 நிமிடம் வச்சுக்கலாம். வேணும்னா 1 நிமிடம் அடிஷனல் 5 நிமிடம் ஆன உடனே கை தூக்கிறோம். 6வது நிமிடம் பேசி முடிச்ச உடனே கட் பண்ணிடணும். மகிழ்ச்சி. பார்ப்போம். அதாவது முதல் பேசுறவங்க இப்போ வசந்தி மேடமும் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அந்த அணிக்கு தலைவரா அறிவிச்சிடுறேன். அவங்க வந்து முதல்ல பேசுவாங்க. மறுபடியும் எல்லாரும் பேசி முடிச்சோன்னு 2வது முறை பேசுவாங்க. மொத்தம் 2 முறை வாய்ப்பு வழங்கப்படும். அதுக்கப்புறம் நம்ம தீர்ப்பு சொல்லிக்கலாம். மகிழ்ச்சி. இப்பொழுது திரு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. உணவை பொறுத்த வரைக்கும் எது நமக்கு பிடிக்கும் அப்படின்னா, அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றதுதான். அம்மா கையால எதெல்லாம் சாப்பிட்டு வந்தோமோ அதுதான் நமக்கு பிடிக்கும். அப்ப தென்னிந்திய உணவுகள் தான் நானும் சாப்பிட்டு வந்ததுனால எனக்கு அந்த தென்னிந்திய உணவுகள் மிக மிக பிடிக்கும். எங்கே போனாலும் அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும். ஐயா நடுவர் ஐயா சொன்னது போலவே சமீபத்துல சிங்கப்பூர் போயிருந்தேன். சிங்கப்பூர் போயிருந்தப்பவும் சரி, அல்லது வட மாநிலங்களுக்கு போனாலும் சரிதான், இந்த சாப்பாட்டு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப நமக்கு பிடித்து பார்த்து சுவைத்து பழகிய அந்த உணவு வகைகள் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஏக்கத்தை நிவர்த்தி செய்யறதற்கான எங்கேயாவது வழி கிடைக்குமா அப்படின்றத தேடிட்டே இருக்கும். சமீபத்தில் சிங்கப்பூர் போனப்போ சைனா டவுன்ல போறப்போ ஒரு வித்தியாசமான ஒரு பாடல், என்னடி ராக்கம்மா, அந்த பாடல் கேட்டது. சைனா டவுன் பகுதியில எப்படி இந்த மாதிரியான ஒரு பாடல் கேட்குது அப்படின்றதுக்காக காது தீட்டிக்கிட்டு அப்படியே போனோம். உள்ளார போனா ஒரு சைனாக்காரங்க ஒரு தென்னக ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது பார்த்தா நம்ம சரவண பவன்ல என்னென்ன வகையான தென்னிந்திய உணவுகள் கிடைக்குதோ அதே மாதிரியான உணவுகள் அங்கே கிடைச்சது. அப்போ சிங்கப்பூர்லயே தங்கிடலாமா போல இருக்குது அப்படின்னு. பணியாளர்கள் அத்தனை பேரும் சைனாக்காரங்க. சைனாக்காரங்களே அந்த அளவிற்கு முன் வந்து ஒரு தென்னிந்திய உணவை சாப்பிட்றாங்க அப்படின்னா அது நமக்காக இல்லை. ஆனா சாப்பிட்றவங்களையும் பார்த்தா என்ன மாதிரி வழி தவறி வந்தவங்க மட்டும்தான் அங்கே சாப்பிட்டு இருந்தாங்க. மற்ற அனைவருமே பிற நாட்டை சேர்ந்தவர்கள் அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டு இருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சது நம்ம தென்னிந்திய உணவுகள் எந்த அளவிற்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்றது. என்னுடைய அணியின் சார்பாக நான் வந்து ஒரு உணவு வகையில ஒரு தென்னிந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் எந்த அளவிற்கு ஒரு ஈடுபாடு வச்சிருக்காங்க அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு, அது குறிப்பா ஒரு சில ஐட்டங்கள் பத்தி யார் யார் சொல்லணுமோன்றதை என்னுடைய அணியின் சார்பாக இருக்கிறவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே செட்டிநாட்டு சமையல்ல விற்பனர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு. இதே மாதிரி மற்ற 2 நபர்களும் இருக்கிறாங்க. அதனால ஒரு சுவைஞர்கள் பகுதியை அவங்க எடுத்துக்கிட்டோம். நம்ம உண்மையான உணவு வகைகளை பத்தி எந்த அளவிற்கு நம்ம தமிழர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு திருமூலர் சொல்றதை பார்த்தா நம்ம என்ன சொல்றாங்க, நம்ம கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு அப்படின்றத நவீன காலத்து ஸ்லோகம் மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல உடல் பலம் தான் முக்கியம் அப்படின்றதுக்காக உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடல் வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றார். அப்ப உடம்பை வளர்ப்பதற்கான ஒரு உணவு, இந்த மாதிரியான ஒரு டிஃபனிஷன் ஒரு இலக்கியத்துல ஒரு அதுவும் 5ஆம் நூற்றாண்டு சமயத்திலேயே சொல்லி இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு தான் ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு. அப்போ உணவு வகையில எந்த அளவுக்கு தெளிவா இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் பாரம்பரியம் மிக்க அந்த உணவு ஒரு காலத்தையும் தாண்டி நமக்கு வந்துகிட்டே இருக்கு. மருத்துவனுக்கு கொடுக்கறது வாணிகனுக்கு கொடு அப்படின்னு, அப்புறம் சாப்பிடுறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு ஆச்சார கோவை, அதுவும் ஒரு 3ஆம் நூற்றாண்டுல வர்றது, சாப்பிடுற சமயத்தை பத்தி நம்ம தென்னக உணவுகள் எப்படி சாப்பிடணும். ஆனா இதே வந்து தென்னக உணவுகளுக்கு மட்டும் இல்ல, எல்லாரையும் கூட பொருத்தி பார்க்கலாம். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, விருந்தினர் யாருக்கு முதல்ல கொடுக்கணுமா, விருந்தினருக்கு கொடுங்க. மூத்தோர், பசு, சிறை பிள்ளை, இவருக்கு ஊன் கொடுத்தலால் உண்ணாரே என்றும் ஒழுக்கம் பிழையாதவர். ஒரு ஒழுக்கமான ஒரு மனுஷன் அப்படின்னா நீ பாட்டுக்கு மடமடன்ட்டு வெந்ததை தின்னு போட்டு உதி வந்தா சாவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம எதை சாப்பிடணும் அப்படின்னா விருந்தினருக்கு முதல்ல கொடு. அப்புறம் வயசானவங்களுக்கு எது சுகரிகர் ஏதாவது இருப்பாங்களா அவங்களுக்கு முதல்ல கொடு. பசு இருந்தா அவங்க பசுவுக்கு கொடு.
அல்லது சிறையில் கூண்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற பறவைகளுக்கு கொடு, மிருகங்களுக்கு கொடு. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தா நீ சாப்பிடு அப்படின்ற அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துறாங்க. சரி, இத்தோட மட்டும் விட்டாங்களா? இப்ப சமீபத்துலதான் இளையாங்குடிக்கு போயிருந்தேன். இளையாங்குடி மாற நாயனார் அப்படின்றது மிகப்பெரிய செல்வந்தரா இருந்து ஒரு ஒரு அன்னம் பாலித்தலையே ஒரு விருந்து கொடுத்து 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 கொடுத்தே ஒரு ஓட்டையாண்டி ஆனவர் அப்படின்றாங்க. அவங்க தலைமுறைகள் வந்தவர்கள் இன்னும் அந்த வேலையை விருந்து ஓம்பல் அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தென்னக உணவு கொடுத்தாங்க. அதே சுவை அப்படியே கண்ணில் தண்ணி தான் வந்துருச்சு. என்னங்க இப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் கொடுத்து கொடுத்து அவரே ஓட்டையாண்டி ஆயிட்டாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னது ஓட்டையாண்டி ஆகலைங்க, காலத்தையும் தாண்டி அவர் எந்த நூற்றாண்டுல இருந்தாரோ அந்த நூற்றாண்டையும் தாண்டி அந்த உணவின் ருசி மறைஞ்சாலும் அவருடைய பெயர் இன்னும் இருக்குது. எப்படி எப்பேற்பட்ட சுவைகள் கொடுத்தாராம்? 4 வகையான உணவுகள், 6 சுவை. 6 சுவை எல்லாருக்கும் தெரியும். இந்த 4 வகை எப்படியான 4 வகைகள்? இது தென்னிந்திய உணவுகளில் மட்டும்தான் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி 4 வகைகள். உண்ணல், உண்றது, சாதம் எல்லாம் சாப்பிடுறது அதெல்லாம் உண்ணல். தின்னல், முறுக்கு மாதிரி கடிச்சு சாப்பிடுறதெல்லாம் தின்னல். அல்லது பருகுதல், பருகல், மோர், நீர்மோர் இதெல்லாம் சாப்பிடுறது பருகல். அப்புறம் நக்கல், தேன் பாயாசம் போட்டு வாயில போட்டு நக்கி குடிக்கிறது மாதிரி. இந்த மாதிரியான ஒரு சுவைகள் கொண்ட இந்த 4 வகையான சமையல்ல இருந்து 6 வகையான சுவைகளையும் எடுத்து கொடுப்பதால் தான் இது காலத்தையும் தாண்டி நம்முடைய தென்னக உணவு நம்முடைய நாவில் நினைக்கும் போதெல்லாம் ருசிக்கின்ற ஒரு படியாகத்தான் இருக்கிறது என்பதையும் சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு ஆரம்ப கட்டமாக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. 6 நிமிடம் 3 வினாடிகள் பேசிருக்கீங்க. நான் கை தூக்கினா தெரியுது இல்ல, அந்த இது டைமர் தெரியுதா? டைமர் தெரியுதா? ரெண்டுமே தெரியுது. ரொம்ப சின்னதா தெரியுது சார். என்ன சார்? ரொம்ப சின்னதா டாப்ல தெரியுது எனக்கு. வேற வழி சின்னதா தெரியுது. ஆமா, நீங்க பேசி முடிக்கும் போது தான் அது சைடுல தெரியுது, மத்தபடி சின்னதா தெரியுது. சரிங்க, ஓகே, ரைட். நீ ஏதாவது சவுண்ட் கொடுங்க சார். இல்லைன்னா நான் கை தாக்கி காமிக்கிறேன். கை அப்படி கை காமிக்கிறேன், நான் ஆட்டுறேன். சரி, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. சார் நடுவுல பேசாதீங்கன்னு சொன்னா நீங்க ஏன் சார் இப்படி பண்றீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஸ்டார்டிங். முதல்ல அம்மா பாசத்தோடவே ஆரம்பிச்சுட்டார் தலைவர். நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து அம்மா பாசம், விருந்தினர் விருந்தோம்பல், அப்புறம் வந்து சைனா டவுன் போயிட்டாரு. அங்க செட்டிநாடு ஹோட்டல் சைனீஸ் நடத்துறதெல்லாம் சொல்லிட்டாரு. அருமை. அடுத்தது வந்து வசந்தி மேடம் அமெரிக்காவில இருந்து வராங்க. அவங்க வந்து மற்ற உணவுகள் என்ன சிறந்தது அப்படின்றத பேசுறதுக்காக வராங்க. நீங்க பேசலாம். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நன்றி ஸ்டீஃபன் சாருக்கு என்னுடைய நன்றி. முதல்ல வந்து இந்த தலைப்பு வந்து எந்த உணவு சிறந்தது அப்படிங்கிறது தான் மெயின் என்னுடைய சம்மரி, இல்லாட்டி என்னுடைய சாராம்சம். இதில் நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் முதல்ல பேசினார். அவர் வந்து தாய் நாட்டை பற்றி பேசினார், தாயோடைய அன்பை பற்றி பேசினார். ஆமாம், நமக்கு எல்லாருமே தாய் அன்பு இருக்குது. நம்ம வந்து தாய் நாட்டு சாப்பாடை சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஆனால் இப்போ நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து டயபெட்டிஸில் அதே தென்னிந்திய உணவை சாப்பிட்டுட்டு அதுலேயே வளர்ந்தவங்க, நம்ம 60க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 90% இந்தியாவில் தமிழ்நாட்டில் டயபெட்டிக், ஹை பிளட் ப்ரெஷர், கிட்னி ப்ராப்ளம். இதெல்லாம் எப்படி நம்ம உணவை தானே சாப்பிட்ருக்கோம், அது வரக்கூடாதுல்ல. சாரி. ஆனால் ஏன் கொஞ்சம் இருங்க. அவர் வந்து சொன்னார் எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னாரு. ஆமாம், எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். ஒரு 5 செகண்ட்ஸ் என்னோட த்ரோட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். பயப்படாதீங்க மேடம். த்ரோட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் அதாவது என்ன அப்படின்னா, அவர் சொன்னார் முதல்ல தாய் எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு, பெரியவங்களுக்கு, விமனுக்கு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னாரு. அதுதான் நம்ம பண்பாடு. ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், அடுத்த இன்னொரு பழமொழி இருக்குது, பந்திக்கு முந்து. இப்போ நீங்கள் வந்து ஒரு இது கல்யாணத்துக்கு போகிறீங்க வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அந்த பந்தி போடும்போதே பின்னால் நின்றுட்டுருக்குறாங்க. அவங்க முடிச்சுட்டு போய் நம்ம உட்கார்றதுக்கு அங்கே அந்த பண்பு அதெல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா சாப்பாடுன்னு வரும்போது முதல்ல நமக்கு வந்து எது சிறந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
மெயினாக ஹெல்த் வைஸ், ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ நம்ம வந்து நோயாளி இல்லாமல் கடைசி மட்டும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சாப்பாடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கூறு போட்டு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக நம்மளோட தென்னிந்திய சாப்பாடில் கார்போஹைட்ரேட். எங்கே பார்த்தாலும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் கார்போஹைட்ரேட், மத்தியானம் கார்போஹைட்ரேட், நைட்டு கார்போஹைட்ரேட். இதில் புரதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல். நீங்கள் வந்து எங்கேயாவது கண்டுபிடிச்சி தான் நீங்கள் சாப்பிடணும். புரதம் ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்குது. இப்போ காலையில் இங்கே அமெரிக்கன் உணவில் புரத சத்து ஜாஸ்தி இருக்குது. அவங்களால மீட் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க, மீட் இருக்குது. ஆனால் நமக்கு வெஜிடேரியனுக்கு என்ன இருக்குது? வெஜிடேரியனுக்கு நிறைய ஆப்ஷன் அமெரிக்காவில் இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து நம்ம அங்கே வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணலை இந்தியாவில். இன்னும் நம்ம வந்து இட்லி தோசை, எந்த கடைக்கு போனாலும் இட்லி இல்லாமல் தோசை இல்லாமல் கிடையாது. காலையில் எல்லா இடத்துலையும் இட்லி தான், தோசை தான். நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் ரொம்ப குறைச்சலாக தான் நீங்கள் ஒரு எக் ஆம்லெட் சாப்பிட முடியும். ஒரு பிரெட்டில் எக்கை வச்சு சாப்பிட்றதே பெரிய ஒரு டேபு. அதுலேயும் வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது, சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது, அந்த காலத்தில் சாப்பிடக்கூடாது, இந்த காலத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு வந்து இப்போ ஸ்கூலில் வந்து எக்கு கொடுத்தாலும் அம்மா அப்பா எழுதி கொடுத்துட்றாங்க, நாங்கள் முட்டை சாப்பிட மாட்டோம், நீங்கள் முட்டை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் யார் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா இளைய தலைமுறையினருக்கு புரதம் இல்லாமல் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இங்கே அமெரிக்கன் உணவில் காலையில் எடுத்திங்கன்னா அவங்களோட உணவு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட உணவில் கட்டாயமே எக் இருக்கும், இல்லாட்டி சாசேஜ் இருக்கும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு மீட் இருக்கும், ஒரே ஒரு சின்ன பிரெட் ஸ்லைஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு டோஸ்ட் இருக்கும், அப்புறம் மில்க் இருக்கும். கட்டாயமே மில்க் எடுத்துக்கிறாங்க அவங்க. மத்தியான உணவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்தியான உணவில் கட்டாயமே அவங்களுக்கு வந்து சிக்கன் இருக்கும். ஒரு சிக்கனோ இல்லாட்டி ஸ்டேக்கு. அவங்களோட குவான்டிட்டி ரொம்ப, ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப குறைச்சலாக சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டேக் இருக்கும், ஒரு 2 சிக்கன் பீஸ் இருக்கும், ரைஸ் இருக்காது. ரைஸோட சேர்த்து அவங்க சாப்பிட்றது கிடையாது. மேபி பொட்டேட்டோ வச்சுக்கிறாங்க, இல்லாட்டி வந்து உருளைக்கிழங்கு, அவங்களோட வெஜிடபிள்ஸ் வந்து உருளைக்கிழங்கா இருக்கும். அது மாதிரி நைட் வந்து ஃபிஷ் இருக்கும், நிறைய ஃபிஷ் சாப்பிட்றாங்க, ஃபிஷ்ஷாக இருக்கும் இல்லை சிக்கனாக இருக்கும். இந்த ரைஸ் ஈட்டிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ்ஸு. நம்ம காலையில் ரைஸு, மத்தியானம் ரைஸு, நைட் ரைஸு. ஸோ இது வந்து எங்கே அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு 50 வயசு 56 வயசுல இருந்து பயங்கர டயபெட்டிஸ். இப்போ எனக்கு வந்து 47 வயசில் டயபெட்டிஸ் வந்துருச்சு. 47 வயசுலேருந்து நான் டயபெட்டிக் கூட போராடிட்டு இருக்கேன். அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வருது. இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசில் எனக்கு கார்போஹைட்ரேட் கொடுத்து வளர்த்துருக்காங்க. 3 வேளையும் கார்போஹைட்ரேட்டு, அதுக்கு மேலே கிடையாது. சரி, இங்கே வந்து நீங்கள் வெஜிடேரியன் என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? நீங்கள் வெஜிடேரியனுக்கு போது ப்ரோட்டீன் எப்படி கிடைக்கும்னு நினைக்கலாம். நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து பிளான்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து கட்டாயமே கார்போஹைட்ரேட் இருக்குது. ஆனால் பிளான்ட் ப்ரோட்டீன் இங்கே நிறைய கிடைக்குது. இப்போ என்னோட டயட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலையில் நான் இன்னைக்கு சாப்பிட்டது ஒரே ஒரு ஸ்லைஸ் பிரெட் தான். ஒரு ஸ்லைஸ்னால் அதில் வந்து அந்த ஸ்லைஸ் பிரெட்டோட கட்டாயமே நான் ஒரு எக்கு, ஒரு ஆம்லெட்டோ ஏதாவது வச்சுக்கிறேன், ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் வச்சுக்கிறேன். மத்தியானம் அது மாதிரி மத்தியானம் இங்கே சாலட் ஆப்ஷன் நிறைய ஜாஸ்தி. எந்த கடைக்கு போனாலும் சாலட் கிடைக்கும், எந்த கடைக்கு போனாலும் சூப் கிடைக்கும். நம்ம ஊரில் நீங்கள் போனீங்கன்னா நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அங்கே வரும்போது சாலடே கிடையாது. நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் ரைஸ் இருக்கும், இல்லாட்டி இந்த தயிர் வடை இந்த இதெல்லாம் இருக்குமே வெளியே, சாலட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது, சூப் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் நைட் எங்கே பார்த்தாலும் டிஃபன் தான் வைக்கிறாங்க, அது தோசை ஊத்தப்பம் அது இதுன்னு வைக்கிறாங்க, எல்லாமே கார்போஹைட்ரேட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மனுஷங்க வந்து சாப்பிடும்போது நம்ம நினைக்கலாம் இவங்க நிறைய பேர் வெஜிடேரியன் ஆயிட்டாங்க, அமெரிக்காவில் நிறைய வெஜிடேரியன்ஸ் வந்துட்டாங்க. இல்லை, மேபி 1% தான் வெஜிடேரியன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மீட் இல்லாமல் முடியாது. இன்னொன்று, யார் கூட நம்ம கம்பீட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ குளோபலாக ஃபிசிக்கலாக நம்ம யார் கூட கம்பீட் பண்ணுறோன்னா சவுத் இந்தியன் கூட கம்பீட் பண்ணலை. நம்ம வந்து வெளியில் வந்து குளோபலாக மற்றவங்களோட கம்பீட் பண்ணுறோம். யார் கூட? அமெரிக்கன்ஸ் கூட, யூரோப்பியன்ஸ் கூட, சைனீஸ் கூட. இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். அவங்க காலையில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா 2 மணி மட்டும் அவங்களால கண்டினியூஸாக வேலை பண்ண முடியும். எனக்கு ஒரு 10 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிடும், 8 மணிக்கு. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் மீதி அப்புறம் பேசுகிறேன். மகிழ்ச்சி, நன்றி.
நாங்களும் 4-5 முறை கையை தூக்கி பார்த்தோம். அதனால உங்களுக்கு சார் ஒரு சவுண்டு கொடுங்க, ஏதாவது ஒரு மியூசிக் டக்குன்னு இல்ல, ஏதாவது போற ஸ்பீட்ல கவனிக்கிறது இயல்பு. அதான் அதனால தான் மியூசிக் அதனால ஒரு சவுண்ட் கொடுத்துக்கலாம். அதனால தான் நான் வந்து ஒரு மேடம் பெல், டைம் ஆயிடுச்சு ஏதாவது பெல் ரெடி நான் பண்ணுங்க. இப்படியே சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். ஆ அதான் கேட்கும். அது பெல் ஒரு எல்லாம் நிமிஷம் முன்னால சொல்லணும். இப்ப டமால் இப்படி அப்ரப்டா பிரேக் போடக்கூடாது. ஓகே. ஆமா ஆமா அதாவது ராமு சாருக்கு பேசாத இருக்க முடியாது, வேற வழி கிடையாது. இப்போ மைக்க நான் ஓ, போயா சார் நீங்க ஆஃப் பண்ணிடுங்க சார், அவரது ஆன் பண்ண முடியாது. வேற வழி கிடையாது, நான் பண்ணலாம் இப்போ நான். ரொம்ப நன்றி மேடம், அருமை. அதாவது வேலையே டீச்சர் தான். அதாவது எதிரி வெளியே இல்லை சார். கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து சவுத் இந்தியன் உணவு, அதாவது தென்னிந்திய உணவுகளை பத்தி பேசினாரு, அம்மா பாசத்தை பத்தி பேசினாரு, விருந்தோம்பலை பத்தி பேசினாரு. ஆனா எது சிறந்தது, முக்கியம் நம்ம உடல் நலம் முக்கியமா அப்படின்றத பத்தி பேசல அப்படின்றத வச்சு பேசிட்டாங்க. நம்ம நிறைய கார்போஹைட்ரேட் தான் சாப்பிடுறோம், புரதம் சாப்பிடுறோமா, காய்கறி சாப்பிடுறோமா, இதுதான் கேள்வி. அவன் மேடமோட கேள்வி வந்து நம்ம சாப்பிடுறோமா. மற்ற எல்லா இடத்துலயும் அவங்க ஒரு கணக்கிட்டு அதுக்குரிய புரத சத்து எல்லாமே சாப்பிடுறாங்க, அது வித்தியாசமான புரத சத்துக்களை சாப்பிடுறாங்கன்றதுதான் மேடம் சொன்னது. ஒரு அருமையான உரை. உடலுக்கு தேவையான புரத சத்து இருக்குதா அப்படின்னு, ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு அட்லீஸ்ட் 1 கிலோ எடை இருந்தா 6 கிராம் 7 கிராம் வரைக்கும் புரோட்டீன் தேவைப்படுது அப்படின்றது சயின்ஸ் சொல்லுது. அந்த அளவுக்கு நம்ம புரோட்டீன் எடுத்துக்கிறோமோ, 1 கிலோ, நம்ம ஒரு 50 கிலோ 100 கிலோ 70 கிலோ இருக்கிறோம்னா 70 கிலோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம புரோட்டீன் எடுத்துக்கிறோமா, இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த கேள்வி வந்து நம்ம அதுக்குரிய உணவு முறை நம்மளது இருக்குதான்ற கேள்வி இருக்கு. இப்ப மேடம் சொன்னதை வச்சு இந்த விஷயத்த நான் சொல்றேன். மகிழ்ச்சி மேடம், ரொம்ப நன்றி. அடுத்து வந்து நம்ம திருமதி சிவக்கணி உடுமலைப்பேட்டையில இருந்து பேச வந்திருக்காங்க. தென்னிந்திய உணவுகளே, வாங்க. அனைத்து மைம் உறவுகளுக்கும் வணக்கம். நான் இப்போ ஸ்டார்ட் பண்றது வந்து, மேடம் சொன்னாங்க புரோட்டீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஃபுட்டு வந்து நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்துக்கிறோம், அதுல என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நீங்க ஜென்ரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, தென்னிந்திய உணவுல நீங்க இந்த ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இல்லை, ஏராளமான ஃபுட்டு இருக்கு. காலையில குடிக்கிறதுக்கு பால் எடுத்துக்கிறீங்க, நீங்க அங்க பால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும், இல்லைன்னா சோயா மில்க் எடுத்துக்க முடியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா டர்மரிக் மில்க் இருக்கு, லெமன் டீ இருக்கு, சுக்கு பால் இருக்கு, ஆவாரம்பூ டீ இருக்கு, மஞ்சள் டீ இருக்கு, முருங்கை சூப் இருக்கு, இன்னும் சொல்லிட்டே போலாம் மேடம், நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம புரோட்டீனை பத்தி சொல்லியிருந்தீங்க. புரோட்டீன் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கண்டென்ட் முட்டை மட்டும்தான் சொன்னீங்க. ஆனா இங்க அப்படி இல்லையே, நம்மளுக்கு நிறைய பயிர் வகைகள் இருக்கு. அதுல எந்த பயிர் நீங்க எடுத்து சாப்பிடுவீங்க? தினம் தினம் ஒரு பயிர் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த பயிர் வகைகள்ல. அது நம்ம விலக்கி சொல்லணும்னா நிறைய இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா சொல்லலாம், ஒரு ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுறது நம்ம உணர்வோடு சாப்பிட்றோமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. எந்த ஃபுட்டுமே நம்ம பிடிச்சு சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு ஒத்துக்கதான் செய்யும். ஸோ அதனால நம்ம உணர்வோட நம்ம அந்த ஃபுட்டை வந்து ஒரு உயிரோட்டமா அனுபவிச்சு சாப்பிடும்போது எல்லா உணவுகளுமே நம்மளுக்கு சிறந்ததா இருக்கும். அதுல மெயினா பாத்தீங்கன்னா தென்னிந்திய உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சீரகமே நீங்க போடுறீங்கன்னா, அந்த அந்த சீரகத்துக்குள்ள ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டியே இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து தனியா மருந்து சாப்பிடணும் நம்மளுக்கு அப்படின்ட்டு ஒண்ணும் இல்ல. நீங்க ஃபுட்டுல இருந்தே நீங்க மெடிசன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி ஆந்திரா ஃபுட் அப்படின்னா, அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அது ஒண்ணு இருக்கு. நம்ம தமிழரோட பண்பாடு பாத்தீங்கன்னு பாத்தீங்களா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எப்பேற்பட்ட ஒரு ஃபுட்டோட ப்ரிப்பரேஷன் இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாருங்க. நம்ம உணவு வந்து நிறைய மாற்றங்கள் அடைஞ்சாலும் அதுல இருக்கிற கண்டென்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ நீங்க முக்கியமா முதல்ல யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா தண்ணி தான் கொடுப்போம். அந்த தண்ணிக்கு என்ன சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப டயர்டா வருவாங்க, இல்ல கோபமா வருவாங்க. ஒரு தண்ணி கொடுக்கும்போது அவங்களோட மனநிலை வந்து ஒரு இயல்பா இருக்கிறதுக்காக அந்த ஒரு மேஜிக் இருக்கு அந்த தண்ணியில. அதற்கப்புறமா நிதானமா உட்கார வச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விருந்தோம்பல் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லும்போது சும்மா நம்ம செஞ்சுறது இல்ல. ஒரு இலை போட்டு அதுல தண்ணி வைக்கிறோம், அதுக்கப்புறம் உப்பு வைக்கிறோம். உப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்போம். சாப்பாடு செஞ்சிருக்கிறாங்க பாரு, அப்ப அவங்களோட உணர்வு எங்கிருந்து வருது? நம்மளோட அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி சுருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த உப்பு, அப்புறம் வந்து
ஊறுகாய் வைப்பாங்க, காரம். கொஞ்சமாவது கோவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மனுஷங்களுக்கு வேணும் இல்லையா? அதுக்கு காரம். அதுக்கப்புறம் ஸ்வீட் வைப்பாங்க. ஸ்வீட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிடுங்க. அந்த சுவை உணர்வு பட்ஸோட வந்து நல்லா மிங்கிள் ஆகணும் அப்படிங்கறக்காக அந்த ஸ்வீட். அப்புறம் ஒவ்வொரு பொரியலா கூட்டு அந்த மாதிரி ஒன்னொன்னா வச்சுட்டே போவாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் நம்ம வந்து ஃபைபர் கண்டென்ட் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒரு கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கீரை ஒரு கீரையா இருக்கு, எவ்வளவு கீரை இருக்கு, அது லிஸ்ட் போட்டோம்னா போட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி மெடிசினல் ப்ராப்பர்ட்டிக்கும் கீரை யூஸ் ஆகுது. நீங்க ஏதாவது வியாதி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு முருங்கை சூப் எடுத்து குடிச்சீங்கன்னா போதும், உடனே சளி சரியாயிடும். சோ அந்த மாதிரி கீரையில சொல்லிட்டே போலாம். அதற்கப்புறம் பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சதே வாழைப்பழம் கொடுக்குறாங்க. அந்த வாழைப்பழம் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அந்த தோல் வந்து கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கணும், அந்த பழம் துவர்ப்பு சுவையோட இருக்கணும். சோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட அறுசுவையும் நம்மளுக்கு சேருது இல்லைங்களா? அப்ப மனிதன் வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில நம்ம உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உணவு தான் முக்கியமான ஒண்ணு. சோ உணவு நம்ம எப்படி அப்புறம் முக்கியமா சொல்லணும்னா ஒரு கிச்சன், நம்மளோட பூஜை அறை நல்லா இருக்கோ இல்லையோ நம்மளோட கிச்சன் எப்போதுமே சுத்தமா அங்க ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்டு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களும் தூய்மையா இருக்கணும். சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணும்போது அந்த ஃபுட்டில் இருக்கிற குவாலிட்டி ஆல்சோ இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சொன்னாங்க. கேரளா அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேங்காய் அப்படின்னா அது தாய்ப்பால் கினியா இப்ப சொல்றாங்க. சோ நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம குழந்தைகள்ல நம்ம வெறும் எல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சோ இந்த மாதிரி உணவு வகைகளை தான் நம்ம வந்து 4 மாசத்துல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அப்ப வந்து அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா ராகி கூழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். மைக் ஆஃப் ஆயிடுச்சு. மைக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பாருங்க. இல்லையா? சரி சார். கேக்குது, இப்போ கேக்குது. நம்ம உணர்வோடு நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபுட்டுக்கே வந்து ஒரு தனி சுவை வரும்னு சொல்றதை விட நம்மளுக்கு ஒரு பலம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனாலதான் உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒண்ணும் இல்ல, வாழை இலை எடுத்துக்கிறீங்க, அந்த வாழை மரத்தை மட்டும் வச்சா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். அந்த இலையில வந்துட்டு நீங்க சூடா ஒரு சாப்பாட்டை போடும்போது அந்த இலையில இருக்கிற ஒரு எண்ணெய் பொருள் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு ஒரு நல்லதை கொடுக்கும், எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டிவிடும். அதற்கப்புறமா அந்த வாழை பூ எடுத்துட்டீங்கன்னா அந்த கூட்டாவும் வடையாவும் செஞ்சு சாப்பிடலாம். நீங்க வந்துட்டு இப்ப சப்பாத்தி, பரோட்டா, நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு மாவு மட்டும்தான் வச்சு பண்ணுவீங்க. ஆனா இந்த இந்த கூட்டு அந்த மாதிரி ஒரு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் எந்த ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்கனாலும். கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி. சோ நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் ரெடி பண்றதுக்கும் நம்மளுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து தென்னிந்திய உணவுல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு டிஷ் கொடுக்கணும், நீங்க இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நான் லிஸ்ட் தரேன். ஸோ நீங்க எங்கேயும் தேடவே வேண்டாம். அப்புறம் நம்ம ஒரு ஊரு அப்படின்னு போனாலே திருநெல்வேலியா, அல்வா அப்படியே எச்சி ஊரும் நாக்குல. ஸ்ரீவில்லிபுத்தூரா, அந்த பால்கோவா நம்மளை வந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்னு தூண்டணும். அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இதா சொல்லிட்டே போலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சோள பணியாரம், இந்த நம்ம வந்து சிறுதானிய உணவுகளையே மறந்துட்டோம். இதெல்லாம் நம்ம வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு இப்ப எவ்வளவோ விஷயங்கள் வந்து அன்றாட நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா யுஎன்ஓ வந்து 2023ல வந்து சிறுதானிய ஆண்டாவே அறிவிச்சிருக்காங்க. இதனால வந்து நம்மளோட உணவு கலாச்சாரமும் மேலோங்கிட்டு இருக்கு. நம்ம உணவு முறையை மாத்திக்கணும் அப்படிங்கறதா என்னோட கருத்தை நான் வலியுறுத்தி சொல்றேன். நன்றி. நன்றி, நன்றி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு சில நிமிடங்கள் அதிகமா கொடுத்தேன்னா நீங்க அந்த மைக்கெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்றதுக்காக கொடுத்தேன். அருமை. அதாவது நமக்கு ரோஷம் வரணும்னா காரம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க பாருங்க. உணவே மருந்து. அதுல அருமையான ஒரு விஷயம் சொன்னாங்க, சீரகம். சீரகம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், சீரகம் மிகச்சிறந்த ஒரு பொருள். நம்ம உணவுல சேர்க்கிற பொருள் வந்து மிகச்சிறந்த ஒரு பொருள் சீரகம். அத சொன்னாங்க. ஃபைபர், நமக்கு என்ன இல்ல, புரதச்சத்து வேணுமா, எத்தனை வகையான பயிர் வகைகள் இருக்குது, முருங்கை சூப் இருக்குது, பால் இருக்குது, கால்சியம் சத்துக்கு இருக்குது, என்ன மாதிரி அதாவது இனிப்பு வேணும்னா அதுக்கு ஒரு இது, தண்ணி குடிக்கிறப்ப அதுல ஒரு சக்தி இருக்குது. உண்மைதானே? தண்ணி குடிச்ச உடனே அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், அதனுடைய டேஸ்ட் இருக்கும். பழங்கள், கீரை வகைகள், நிறைய நார் சத்து, எல்லாத்துக்கும் ஒரு விளக்கமா ஒரு மருத்துவ ரீதியான ஒரு நல்ல ஒரு பேச்சா இருந்தது. அருமை சிவகனி, அருமையா இருந்தது உங்களோட பேச்சு. அடுத்து வந்து நம்ம
மற்ற உணவுகளே என்ற அணியிலிருந்து நம்ம தலைவர் தேவேந்திரன், துரை தேவேந்திரன் வருகிறார். வாங்க துரை தேவேந்திரன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா, காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும், மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா, இப்போ இந்த சவுத் இந்தியாவில் நினைச்சிட்டாங்கன்னா காலையில இட்லி பூரி பொங்கல் வடை ஆம்லேட் இது எல்லாம் ஒன்னா சாப்பிடணும், மதியம் சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு அவியல் துவையல் எல்லாம் ஒன்னா சாப்பிடணும், நைட்டு வந்து சப்பாத்தி அது இது எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. அதாவது காலையில ஹை நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் சாப்பிடணும், மதியத்துக்கு நம்முடைய பேலன்ஸான ஃபுட்டு சாப்பிடணும், நைட்டுக்கு ஓரளவு நமக்கு எனர்ஜி இருக்கக்கூடிய ஃபுட்டு சாப்பிடணும். இப்படி 3 டைப்பாக தான் பிரிச்சாங்களே ஒழிய நீங்க காலையிலேயே பொங்கல் பூரி அப்படின்னு சாப்பிட்றதுக்காக கிடையாது. அதே போல் இன்னைக்கு நம்முடைய நார்த் இந்தியன் ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நான் எனக்கு என்னென்ன பிடிச்ச ஃபுட்டு அப்படின்னா நார்த் இந்தியன் ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட்டு நிறைய பிடிச்சிருக்கு. நான் இப்போ வரைக்கும் பழைய சாதங்கள்லாம் சாப்பிட்டு தான் இருக்கிறேன். இருந்த போதில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2019-18 நான் 1920 சாப்பிடும்போது அவங்களுடைய ஃபுட் கல்ச்சர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு காஃபி டீ கொடுப்போம், நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தா காஃபி டீ குடிப்போம் வெல்கம் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்த உடனே ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சேட் மசாலாஸ் ஐட்டம் மசாலா ஐட்டம் கொடுக்குறாங்க. அந்த மசாலா ஐட்டத்தில் என்ன இருக்குன்னா ஒன்லி மசாலா என்ன மசாலா இருக்குது, ஜீரகம் பெப்பரு கருஞ்சீரகம் அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் தான் இருக்க ஒழிய ஒன்றும் அவங்க நாட்டு கெமிக்கல் பொருளை அவங்க வந்து திணிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் மெயின் அவங்க சாப்பிட வரும்போது வந்து ஒரு ஸ்வீட்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது ஸ்வீட்னா வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி லட்டு ஜாங்கிரி அந்த மாதிரி கிடையாது. அவங்க எடுக்கிறது எல்லாமே இப்போ வந்து பன்ருட்டி பலாங்குறோம், பன்ருட்டில முந்திரி நிறைய வைக்கும், ஆனா அந்த முந்திரியை நம்ம சாப்பிட்றமான கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த முந்திரி பாதாம இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றாங்க ஒன்லி காஜு கட்லி ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மில்லட்ஸை வச்சுட்டு நிறைய அந்த லட்டு செய்யறது, அப்புறம் வந்துட்டு அதை வச்சு வந்து நிறைய அந்த கேக் அதாவது ஹல்வா. இப்போ சொன்னாங்க திருநெல்வேலினா ஹல்வா, ஆனா அந்த ஹல்வால ஒன்லி ஒரே ஃபிளேவர் போடுவீங்க, ரைஸ் ஃபிளவர் போடுவீங்க அல்லது வந்து வேற ஏதாவது ஃபிளேவர் போட்டு போடுவீங்க. ஆனா இங்க எப்படி சொல்ற ஹல்வா போடுறாங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹல்வான்னு போடுறாங்க. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹல்வால எல்லா வகையான நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கு. அதை தாண்டி இங்க வந்துட்டு நம்ம கீரை சாப்பிடுங்கிறாங்க. இங்க வந்து என்னென்ன ஃபுட் கல்ச்சர் மார்னிங் அவங்க எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து பூரி சாப்பிட்றாங்க. ஆனா பூரினா என்ன பூரி, டால் பூரி சாப்பிட்றாங்க. அதே போல சோளா பூரி சாப்பிட்றாங்க. அதே போல பன்னீர் டோஸ்டியா சாப்பிட்றாங்க. அதே போல சன்னா மசாலா சாப்பிட்றாங்க, பரோட்டா சாப்பிட்றாங்க. அப்போ காலையில ஒரு டிஃப்ரெண்டா சாப்பிட்றாங்க. மதியம் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு ப்ராப்பர் ஐட்டம் வச்சிருக்காங்க. ரைஸ் சாப்பிட்றாங்க, ரைஸ் எடுத்துக்கிறாங்க, டால் எடுத்துக்கிறாங்க, வெஜிடபிள் சாலட்ஸ் அவங்க மஸ்ட். நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பிடிச்சதுன்னா அதாவது எல்லா வகையான வெஜிடபிள்ஸ் இருக்கும். நீங்க கோஸ் காலிஃபிளவர்ல இருந்து அந்த ஃபிளவர் ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லா வகையான அதாவது சோளத்துல இருந்து எல்லாமே இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த ஃபுட்டு தான் நம்ம பெஸ்ட் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ்ல இருந்து வெஜிடபிள்ல இருந்து அந்த அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். நம்ம ஐஸ்கிரீம்ல நாங்க என்ன பண்றோம்னா நிறைய கெமிக்கல் பொருள் சாப்பிடுறோம். பட் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸ் போட்டு. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா அப்புறம் வந்துட்டு பிக்கிள் ஸ்வீட் இதெல்லாம் வந்து அவங்க ஒரிஜினலாவே அவங்க ஃபிளேவர் நம்மளாம் எங்கேயாவது செஞ்சுட்டு அதை பேக்கெட் பண்ணி வைக்கிறோம், ஆனா ஃப்ரெஷ்ஷா அவங்க சாப்பிடுறாங்க. அதே போல சவுத் இந்தியன் கல்ச்சர்ல இன்னொரு பெஸ்ட் எனக்கு பிடிச்சது என்னன்னா அவங்க சூடா இருந்தா மட்டும் தான் சாப்பிடுவாங்க. கரம் கே சொல்லுவாங்க, கரம் கே என்னன்னா சூடா இருந்தா சாப்பிடுவேன் நானு அந்த மாதிரி சாப்பிடுறாங்க. அதே போல தந்தூரி நானு ரொட்டி இப்ப இதெல்லாம் டிஃப்ரெண்ட் 3 வேளையும் நம்ம சாப்பிடும் போது அவங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டில சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தி ஆகுது. அதே போல கேரட் அல்வா சாப்பிடுறாங்க. அதே போல வந்துட்டு அதாவது மில்க் ஐட்டம்ஸ் வச்சு அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ் சாப்பிடுறாங்க. அதே போல வந்துட்டு இப்போ வந்து நம்ம வாழை இலங்கம் அப்படிங்கிற அவங்க கிளைமேட்ல அவங்க என்ன வளருமோ அதுதான் அவங்க சாப்பிட முடியும். ஆனா அவங்களும் வந்து என்ன பண்றாங்க வாழை இலையில அல்வா சாப்பிடுறாங்க, வாழை இலையில அவங்க மெயின்டைன் பண்ணி சாப்பிடுறாங்க. அதே போல இப்ப அக்கா என்ன சொன்னாங்கன்னா சிவகணி அக்கா என்ன சொன்னாங்கன்னா அது இருக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் இருக்குது, யார் சாப்பிடுறான்னா இவங்க சாப்பிடுறாங்க. நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்டை மாத்திக்கிறாங்க. இருக்கக்கூடிய நட்ஸ் இருக்கக்கூடியது, ஃப்ரூட்ஸ் இருக்கிறத, வெஜிடபிள்ஸ் எப்படி அவங்களுக்கு இப்போ நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு மசாலா மாதிரி ஆட் பண்ணிக்கிறாங்க. மஷ்ரூம் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, மலாய் கோஃப்தா அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஃபுட் எல்லாம் அவங்க மாத்திக்கிட்டு அவங்க பட்டர் சிக்கன் இப்போ மேடம் சொன்னாங்க அப்படின்னா சிக்கன் டெய்லி ஒரு எக். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா கார்போஹைட்ரேட் வேணுங்கிறாங்க. அப்புறமா மற்றது ஆனால் ஃபைபரல் கண்டென்ட்டும் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப முக்கியம்,
ஃபைபர் கண்டென்ட் முக்கியம், கார்போஹைட்ரேட் முக்கியம். அப்புறம் பேலன்ஸ் ஃபுட் வேணும்னா இப்போ மேடம் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு எக்கு, பட்டர் சிக்கனு. இப்போ கச்சோரின்னு சொல்றாங்க. கச்சோரின்னா பார்த்தோன்னே என்னப்பா அந்த கடையில் இப்படி மசாலா ஐட்டம் இருக்கு. அதாவது கச்சோரியில் என்ன போடுறாங்கன்னா மூங் தால் போடுறாங்க, பொட்டேட்டோ ஃப்ரை போடுறாங்க. அப்புறம் கெபாப் ரோல்னா என்ன, மட்டன் போடுறாங்க, ஆனியன் போடுறாங்க, கிரீன் சில்லி போடுறாங்க, கொரியன் லீவ்ஸ். அப்போ அவங்களுடைய ஃபுட் கல்ச்சர் நான் பார்க்கறது டிஃப்ரெண்டா இருந்தா கூட அவங்க ஹெல்த்தியான விஷயங்கள் தான் போடுறாங்க. ஆகவே அந்த உணவே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தலைப்பில் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி, நன்றி. அதாவது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் முதல்ல கை தூக்கினேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 5 நிமிஷம் வந்தவனையும் கை தூக்கினேன். உங்களுக்கு 6 நிமிஷம் பேசியிருக்கலாம், பரவாயில்ல. ஒரு நல்ல உணவு இது கொடுத்தீங்க. அதாவது நைட்ல பிச்சைக்கார மாதிரி எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டீங்க, காலை ராஜா மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. அருமை. பல பருப்பு வகைகள் சொல்லிருக்கீங்க. அவங்க வந்து முந்திரி, திராட்சை எல்லாம் எல்லா வகைகளும். அப்புறம் சென்னா மசாலா வேற சொன்னீங்க, அப்புறம் எல்லாத்தையும் சொன்னீங்க. ஆனா வந்து நமக்கு சிவகனி இதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொன்னீங்க, எதை சாப்பிட்றாங்கன்னு நீங்க சொல்லல. அதுதான் விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல உரை கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்து வந்து நம்ம வினை தீர்த்தன் ஐயா அவர்கள் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் உணவை, தென்னிந்திய உணவு வகைகளை பற்றி, அதாவது இவங்க ஊர் வந்து உணவுக்கு ரொம்ப பேர் போன ஒரு உணவு தான். பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. அனைவரையும் வணங்குறேன். ஒரு சுவையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. இந்த தலைப்புல நான் ஒரு இலக்கியமா பாரதிதாசன்ல இருந்து சில வரிகள் சொல்லலாம்னு நினைத்தேன். அதுக்கு நமது அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திருமூலரெல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்தது நமது சிவக்கனி ரொம்ப சிறப்பான உரை, அவர்களை பாராட்டுறேன். அதனால அதையே அந்த பகுதிகளை கூட கொஞ்சம் விட்டுறலாம். அதுல பிற உணவு வகைகள் அதை பத்தி எனக்கு பேசுறதுக்கு அருகதை இல்லை. ஏன்னா நான் போற இடங்கள்ல எல்லாம், இப்ப மலேசியா போனாலும் சரி, கல்கத்தா போனாலும் சரி, அமெரிக்காவிலேயே நான் இதைத்தான் சாப்பிட்டேன். அதாவது நம்ம உணவு வகைகள் தான் நம்மளை கூட்டிகிட்டு போனதும் சவுத் இந்திய இதுகளுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரே ஒரு தவணை சைனீஸுக்கு போனோம், அங்கேயும் இதைத்தான் சாப்பிட்டோம். அதுக்கு பேர் என்ன சொல்றது, நூடுல்ஸ், இந்த மாதிரி தான், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். அதனால அதுகளை பத்தி எனக்கு பேசுறதுக்கு அதுக்கு தெரியும். ஆனால் தென்னிந்திய உணவுகள் எல்லாரும் புகழ்பெற்ற உணவுகள், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால சிறப்பான உணவுகள், அதுகளை உணவு வகைகளை சொல்லிட்டாரு நமது அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இதுல உண்ணல் முதல்ல சொன்னாரு. அதுக்கு பாக்குற போது நமக்கு இட்லி ஆவியில வச்சது, அதுல புரோட்டீன் இருக்கு, உளுந்து இருக்கு, புளிப்பு இருக்கு. எங்க வீடுகள்ல கட்டாயமா இட்லி இல்லாட்டி உணவே இல்லை. அதனால இட்லி, அந்த இடியப்பம், இதெல்லாம் ரொம்ப முதல்ல. அடுத்தது உளுந்து வடை, அது கட்டாயமா இது எப்படியாவது ஒரு 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 வாரத்துக்கு ஒரு தவிர, 2 வாரத்துக்கு ஒரு தவிர வந்துருது யாராவது. வெள்ளை பணியாரம் அப்படிங்கிறது, அதுக்குள்ள அந்த சிவப்பு சட்டினியும் அந்த மிளகாய் சட்டினியும் இங்க ரொம்ப ஃபேமஸ். அது அப்புறம் விசேஷங்கள்ல கற்கண்டு வடை அப்படின்னு ஒன்று பண்றாங்க, கெட்டியா இருக்கும், அதிரசம் மாதிரி, இந்த டோனட் மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி இதுகள்லாம் கவுனி அரிசி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது அந்த பலகார வகைகள்ல ரொம்ப சிறந்தது. அடுத்தது உன்னல்ல ஸ்நாக்ஸ் சொன்னாரு. அதுக்கு இந்த தேன்குழல், சீப்பு சீடை, முறுக்கு, இதுக்கு இடையில மாவுருண்டை அப்படின்னு இதுல பண்றாங்க. இதெல்லாம் எல்லா இடத்துலயும் பண்றாங்க. ஆனா தேன்குழல்னா தேன்குழல் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அடுத்தது இந்த உண்ணல்ல குழம்பு வகைகள், இங்க உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலயும் கோழி குழம்பு, அதுவெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி கறிக்குழம்பு, எங்க தாயார் வைக்கிற கறிக்குழம்புக்கு ஈடு இல்லைன்னு நான் சொல்றது. எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க, இன்னும் சொல்லிக்கிட்டு கறிக்கலைன்னு. அப்ப அந்த கறிக்குழம்பு இதுகள்லாம், இதுல ஒண்ணு ரொம்ப தேங்காயெல்லாம் அரைக்க மாட்டாங்க இதுகள். அப்ப தேங்காயெல்லாம் போட்டா கூட எனக்கு பிடிக்கிறது இல்லை, அவங்க பண்றது. அதுல கைமணமும் இருக்கு. அது இதுல அப்புறம் ஊறுகாய்கள் சொன்னாரு. அவர் சொன்னாரு, இனிமை சொட்டும் எலும்பிச்சை ஊறுகாய், வற்றியவாய் நீர் சுமக்கும் நாரத்தை, உந்து சுவை மாங்காய், இதெல்லாம் இதுங்கிறாங்க. வற்றல் வகை, எங்க பகுதியில் வற்றல் வகை கட்டாயமா போட்டு வைக்கிறாங்க. சீனிவர வற்றல், சுண்டவத்தல் குழம்பே ஒரு வச்சிடுறாங்க. அந்த மாதிரி வற்றல் வகைகள் நிறைய பண்றாங்க. எல்லா இடத்துலையும் போடுறீங்க, வடகாம்னு போடுறீங்க. இவங்க வித்தியாசமா இந்த காய்களை கிடைக்கிற போது
அப்புறம் தின்னல் சொல்லிட்டேன். பருகல், அதுக்கு பல சூப்பு அதெல்லாம் சொன்னாங்க. ஒரே ஒரு உணவு வகையை மாத்திரம், உணவு வகையில பல மசியல், மண்டின்னு ஒரு இது வைப்பாங்க எங்க பக்கத்துல, மொச்சை எல்லாம் போட்டு அந்த மண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்புறம் பிரட்டல், திறக்கல்னு தொட்டுக்கிறது வைக்கிறது, கோசுமல்லி இதுகள்லாம் வைக்கிறாங்க. முக்கியமா நான் சொல்ல வந்தது வெந்நீர் படுத்தல். இது எல்லாரும் பண்றாங்களா எனக்கு தெரியல. வெந்நீர் படுத்தல், அதாவது இந்த டெண்டரா இருக்க கறி, அந்த நெஞ்செலும்பு இதுகளெல்லாம் வச்சு, கொழுப்பு இதுகளெல்லாம் போட்டு ரொம்ப கொதிக்கவும் விடக்கூடாது, இதுவாகவும் இருக்கக்கூடாது, வெந்நீர் படுத்தல் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அது ரொம்ப சுவையா இருக்கு, எனக்கெல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி அந்த காலையில டெண்டராக சாப்பிட்றதுக்கு அந்த வெந்நீர் படுத்தல்ங்கிறது, அந்த மாதிரி பல இதுகள். இதுல என்ன இருந்தாலும் கூடவே இருந்து கொடுக்கிறது. இந்த பாரதிதாசன் சொன்னதுனால ஒரு நிமிடத்துல சொல்லி முடிக்கிறேன். அவ வருவாளாம், பொந்துலங்கு மேனி புது மெருகு கொள்ள. யாராவது வந்த போது பொன் துலங்கு மேனி புது மெருகு கொள்ள, முகம் அந்தலர்ந்த செந்தாமரையாய் நன்றே வரவேற்றாள். மாமிட்ட சொன்னாங்க, அவங்க சொன்னாங்களாம், நற்றமிழர் சேர்த்த புகழ் ஞாலத்தில் என்னவெனில், நற்றமிழர் சேர்த்த புகழ் ஞாலத்தில் என்னவெனில், உற்ற விருந்தை உயிரென்று பெற்று உவத்தல். அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு, பக்கத்துல உட்கார்ந்து செய்யணும். முக்கணியும் தேனில் நறுநெய்யில் மூழ்கிவித்தே, முக்கணிய தேன்ல நெய்யில மூழ்கிவித்தே, ஒக்க நின்றே உண்ட பின்னால் சோறு தக்கபடி கொடுத்துட்டு, ஒன்னே ஒண்ணு கேட்டு கேட்டும் குறிப்பறிந்தும், அந்த பரிமாறுகிறது, கேட்டு பரிமாறமா. நல்ல பூ ஆட்டிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா கல்யாணி மேடம். அதாவது கேட்டும் குறிப்பறிந்தும் கெஞ்சியும் மிஞ்சியும் கொடுக்கணும். ஊட்டுற போது கெஞ்சி ஊட்டணுமா, மிஞ்சி ஊட்டணுமா? மிஞ்சியும் அன்பால் ஊட்டுதல் வேண்டும், தாய் போல ஒன்றொடியே. இன்னும் ஒன்று, நேற்று அரை நிமிடத்துல ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். சுபாஷினி மேடம் அவர்கள் உணவை உண்கிறது சுவைச்சு உண்ணுவாங்க. ஏன்னா பயணத்துல எங்கேயும் அந்த உணவுங்கிறது ரொம்ப முக்கிய விஷயம். அவங்க உணவு உண்கிற போது என் மனைவி சொன்னாங்க, அவங்களுக்கு உணவு பரிமாறுறதே மகிழ்ச்சியா இருக்குன்னாங்க. அவ்வளவு சுவைச்சு அவ்வளவு பாராட்டி உண்பாங்க. அது அது ஒரு உணவு உண்பதுலயும் இருக்கு. அப்புறம் இந்த பசு புல்லையும் வைக்கோலையும் திங்குதான், ஆனா புரோட்டீன் பால் கொடுக்குதான். அது மாதிரி நமது உடல்ங்கிறது ஒரு மிக அற்புதமான இயந்திரமா, அது நமக்கு வேண்டியதை அதுவே தயாரித்துக் கொள்ளும் அப்படின்னு படிச்சேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார், அருமை அருமை. 6 நிமிடம் 15 வினாடிகள் ஆயிருக்கு. மகிழ்ச்சி. ஒரு அருமையான உரை கொடுத்தீங்க. நல்ல, அதாவது மற்ற உணவுகளை பத்தி தெரியாது, எனக்கு தெரிந்த உணவுகள்னு நம்ம உணவுகளை பத்தி சிறப்புகள் அருமையா சொன்னீங்க. இந்த உங்க ஊர்ல வந்து இந்த பணியாரம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த பிரியாணி சாப்பிட்டேன் உங்க ஊர்ல, அது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்தது, சுவையும் அதிகமா இருந்தது. கோழிக்குழம்பு, கறிக்குழம்பு சொல்லாத, இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயங்கிறத சொன்னீங்க. வெந்நீர் படுத்தல் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்புறம் அந்த கனியோட தமிழ்ல பாரம்பரியமா வந்து இந்த பலாவை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பலாவை தேன்ல ஊற வச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது அது ஒரு சுவையும் கூட, அந்த சுவையோட மருத்துவ குணமும் இருக்குதுன்றது சொல்லுவாங்க. அந்த விஷயத்த, அந்த செய்தியும் நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்க. அப்போ எவ்வளவு அந்த ஆழ்ந்த ஆழ்ந்த நோக்கம், அதாவது நம்மளோட உணவு முறையை பற்றி வேற வேற விதமான ஊறுகாயில பல வேறுகாய் வற்றல், நிறைய வத்தல் இருக்குது, ஒவ்வொன்றும் சிறந்த இதுதான். மகிழ்ச்சி உங்கள் பேச்சுக்கு. அடுத்து வந்து நம்ம இலங்கையிலிருந்து திரு ரத்தன வடிவேல் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாங்க சார். மற்ற உணவுகள் வகையில பேச போறாரு. அனைவருக்கும் வணக்கம். வடிவேல் சார், அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்த உணவு விஷயங்களை பொறுத்தவரையில அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு முதற்கண் ஸ்டீபன் சாருக்கு மிக்க நன்றி. எங்களுடைய இந்த இலங்கை உணவுகளை பொறுத்தவரையிலே பெரும்பாலான உணவுகள் தென்னிந்திய உணவு வகையோட ஒத்து போறதாகவும், சில உணவு வகைகள் அதிலிருந்து மாறுபட்டதாகவும், அதனுடைய அந்த ருசி ருசை வேறுபட்டதாக இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும்.
இப்ப நாங்கள் சமைக்கிறது, இப்ப இந்த இறைச்சிக்கறி சமைக்கிறோம் என்று சொன்னால் அந்த இறைச்சிக்கறிக்கு முதல்ல அதை அப்படியே போட்டு சமைச்சு அதை தண்ணி விடுறதில்லை. கோழிக்கறியா இருந்தா என்ன, இல்லாட்டா ஆட்டிறைச்சி கறியா இருந்தா என்ன, அதுக்கு தண்ணி விடுறதில்லை. அதை போட்டு அது வெங்காயம், மிளகாய், பால் அதுகள் எல்லாத்தையும் போட்டு கடைசியாக இறக்கும் பொழுது இந்த ஏலம், கருவாய், கிராம்பு அதை கொஞ்சம் வறுத்து போட்டு அதை பேண்டு இடிச்சு அதுக்கு மேலால தூவி விடுவார்கள். அது அந்த அந்த சுவை, அந்த இறைச்சிக்கறி குழம்பு அந்த இறைச்சிக்கறி ஒரு மிகவும் ஒரு எங்களுக்கு என்று சொல்லி ஒரு விசேஷமான ஒரு ருசியை தரும். அதை நாங்கள் சமைச்சு பார்த்தால் அந்த இது தெரியும். அது அநேகமாக அந்த யாழ்ப்பாண சாப்பாடு என்று சொல்லுவார்கள். யாழ்ப்பாணத்து கடை என்று ஜப்னா கஃபே என்று இங்கே கொழும்புல எல்லாம் அந்த நாட்கள்ல இப்ப இந்த ரைட்ஸ் எல்லாம் எங்களது குழப்பங்கள் எல்லாம் வரக்கும் போது ஒவ்வொரு ரோட்டிலையும் ஜப்னா கஃபே என்று இருக்கும். அங்க எங்களந்த சாப்பாடு, எங்களந்த முறையில தயாரிக்கப்பட்ட அந்த உணவுகள் தான் அங்க தாராளமாக இருக்கும். அதோட எங்கள்ட சிறப்பான உணவு வகை என்று சொல்லிக்க ஒடியல் கூழ் இருக்கு. இந்த ஒடியல் மாவுல அதுக்கு இப்ப எல்லா விதமான இந்த ஃபிஷ்கள் எல்லாம் ஃபிஷ்ஷை போடுவோம், இந்த கருவாடு, மற்றது இறால், அதெல்லாம் போட்டு கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், அந்த கொஞ்சம் உரைப்பாகவும் இருக்கும். உரைப்பு கொஞ்சம் கூட அதை குடிக்கிற ஒடியல் கூழ்னா அது பெரிய பாட்டி, ஒடியல் கூழ் பாட்டி என்று சொல்லி வைப்பாங்க. அது அந்த அந்த ஒடியல் கூழ் ஒரு ஒரு விசேஷமான ஒரு நாட்கள்ல அதை செய்வாங்க. ஆனால் அதே சமயத்துல இந்த ஆடிக்கூழண்டு இருக்கு, அது சுத்த சைவம். அது ஆடி பிறப்புக்கு காய்ச்சுறது. அது ஒரு ஒரு இனிப்பு வகையானதாக இருக்கும். அது சில்லுக்களி என்று சொல்லுவோம் நாங்கள். அந்த சில்லுக்களி தயாரிக்கிறது உளுத்த மாவிலையும் அரிசி மாவையும் கலந்து சின்ன சின்ன உருண்டையா போட்டு பேந்து தட்டி அதை அதை சில்லுக்களி என்று சொல்றது. அதை பால், மற்றது வெந்தயம், அதுகளும் எல்லாம் போட்டு காய்ச்சுறது. அது நாங்கள் ஆடி பிறப்புக்கு அந்த ஒடியல் கூட அதை செய்வோம். மற்றது இந்த இந்திய உணவு வகைகள்ல அநேகமாக பார்த்தால் வசந்தி மேடம் சொன்ன மாதிரி கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூடவா இருக்கும். அந்த கட்டாயமாக சாப்பாட்டோட ஒரு இனிப்பையும் வைப்பாங்க. அது எங்கள முறையில அப்படி வைக்கிறதே இல்லை, இனிப்பு வைக்கிறதே இல்லை. ஆனால் அதை சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அநேகமாக பழங்கள் வைப்பாங்க. அதுவும் குறிப்பாக வாழைப்பழம் தான் கூடுதலாக இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் முந்தைய அந்த நாளையில எல்லாரும் இருத்தி பந்தியில டைம் வந்த உடனே சொல்லுங்க எனக்கு என்ன இருத்தி இந்த பந்தி மாதிரி போட்டு வாழையில போட்டு தான் பரிமாறுறது. இப்ப அந்த முறையே இல்லை. இப்ப புஃபே லஞ்சா போயிட்டுது. அப்ப எல்லாரும் அந்த புஃபே லஞ்சுக்கு மாறுற இந்த சாப்பாடு, பந்தி சாப்பாட்டுல இருந்து இந்த புஃபே லஞ்சுக்கு மாறுறது பொழுதால சாப்பாடு வேஸ்டா போகுது. அளவுக்கு அதிகமாக கறிகளும் முந்தி என்றால் ஒரு பந்தியில என்றால் 3-4 கறி தான் வைப்பாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்போ ஒரு 10 கறி வச்சிருப்பாங்க. அப்ப ஆக்களுக்கு கணக்கு தெரியாம சோத்தை இப்படி போடுவாங்க, பேருந்து அதுக்கு மேல கறி விட்டோம், அது இவ்வளவு சாப்பாடு வந்துடும். அதை கொண்டே அப்படியே அவங்க சாப்பிட முடியாது. அப்ப அந்த கணக்கு தெரியாம எடுத்து அதை கொண்டே எல்லாத்தையும் வேஸ்டாக கொண்டே, அது பெரிய அநியாயமான விஷயங்கள். அதை பாக்குறதுக்கு அது கொஞ்சமா எடுத்துட்டு திருப்பி எடுப்போம்னு சொல்லி அப்படி யோசிக்கிற அந்த தன்மை இல்லை. மற்ற இந்த இறைச்சி கறியோட சேர்ந்து போறதுக்காக இன்னொரு விஷயம் செய்வாங்க என்னென்றால் கத்தரிக்காய், வாழைக்காய், பால் கறி என்று சொல்லுவாங்க. பால் கறி என்றது அந்த அந்த தூள் போடாது, மிளகாய் தூள் போடாது. நாங்கள் அந்த அங்க காஞ்ச மிளகாய் என்று சொல்லுவாங்க. ஆனா நாங்கள் அதை செத்தல் மிளகாய் என்று தான் நீங்க சொல்லுவோம். அந்த செத்தல் மிளகாயை பவுடர் ஆக்கி போடாமல் இது தனியா பச்சை மிளகாயை மட்டும் வெட்டி, கத்தரிக்காய், வாழைக்காய், இந்த பச்சை மிளகாய், மற்றபடியான அது நான் சொல்றது அந்த ஒரு கறி ஒன்று செய்கிறது என்று சொன்னால் 4 அடிப்படை விஷயங்கள் இருக்கு. வெங்காயம், மிளகாய், மற்றது உப்பு, புளி. இந்த 4ஐயும் போட்டா எந்த கறியும் சரியா வந்துடும். இதுதான் முக்கியமான அந்த அடிப்படை பேசிக். இந்த வெங்காயம், மிளகாய், உப்பு, புளி இதுவும் போட்டா கறி வந்துடும். இனிமே இந்த கறிக்கு சுவை ஊட்டுறதுக்கு தான் இனிமே மற்றது பால் விடுறது, மற்றது சரக்குகள் போடுறது, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், அதுகள் எல்லாத்தையும் போடலாம். இப்ப என்ன பொறுத்த மட்டும் நான் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு மட்டும் எனக்கு மிளகண்டா என்னன்னு தெரியாது, பெருஞ்சீரகம் என்னன்னு தெரியாது, சின்ன சீரகம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது.
நான் வந்து தனியாக இங்க வந்து பேச்சுலராக லைஃபை தனியாக இங்க வந்து ஆக்களோட சேர்ந்து பழகைக்க தான் இந்த இந்த பேர்களே எல்லாத்தையும் புதுசாக படிச்சு. ஆனா இப்ப நான் நல்லா சமைப்பேன். என்னை பொறுத்த மட்டும் நல்லபடியாக சமைப்பேன். ஆனா இப்ப சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனெண்டா வீட்டுல அளவுக்கு அதிகமான ஆட்கள் இருக்கு, நான் சமைக்கிற ஆட்கள். அதனுடைய அவர்களே அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வார்கள். ஆனா நான் அதுல அந்த ருசியை பற்றி கொமெண்ட் பண்ணிக்க எனக்கும் வைஃபுக்கும் சின்ன நேரத்துல பிரச்சனைகள் வந்துடுறது. ஏனென்றால் அது அது அவையில சொல்லப்படாது. நல்லா இருந்தால் ஓமோமெண்ட் சொல்லி எல்லாம் கேட்பாங்க. ஆனா அதுல ஏதாவது குறைய சொன்னால் அது வந்து பிரச்சனையா போயிடுறது. அது அப்படியான ஒரு சிக்கலும் இருக்குது. நேரம் வந்துட்டுதா இல்ல பேரப்பிள்ளைகள் இல்லையா இல்ல முடிஞ்சா நேரமா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. என்ன கன விஷயங்கள் இருந்தது, சரி பரவாயில்லை. ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னால் அந்த அவர் சொன்னார் அந்த இந்த 3 உணவை பற்றியும் சொன்னார். 3 வேளை உணவு, அரசனை போல ஆண்டி இந்த இதை போல பேருந்து பிச்சைக்காரனை போல என்றது. என்ன ஒன்று சொல்லுவாங்க, இரவு சாப்பாட்டை உங்களோட ஷேர் யுவர் டின்னர் வித் யுவர் எனிமி அண்டு. அது அவ்வளவு கணக்கா சாப்பிடணும்ன்றதை குறிக்கிறது. சரி, நல்லது, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, நன்றி. 6 நிமிடங்கள் 44 வினாடிகள் எடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சி, ஒரு அருமையான உரை கொடுத்தீங்க. இலங்கை உணவுல வந்து ஒரு சிறப்பு ஒடியல் கூழ்னு ஒண்ணு கொடுத்தீங்க. என்னடா கூழ் சொல்றாரு, நம்ம கூழும் இருக்குமா? அப்புறம் பிறகு சொல்லிட்டீங்க ஆடிக்கூழ் அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க. ஆடிக்கூழும் அங்க ஊத்துறாங்கன்றது தெரியுது. கூழ் ஒரு சிறந்த வகை உணவு தான். ஆனா அது தமிழ்நாட்டுல உணவா விட வெளிநாட்டு உணவா அப்படின்னா தமிழ்நாட்டு உணவு தான் நான் நினைக்கிறேன். கூழ்ன்றது தமிழ்நாட்டுல இருந்து வந்த மிகச்சிறந்த ஒரு உணவு. ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு உணவுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சாப்பிட்றது கிடையாது. ஒரு சத்துள்ள உணவு, கூழ் களி எல்லாம் ரொம்ப அருமையான உணவு. மகிழ்ச்சி, நன்றி. அடுத்தது வந்து நம்ம இடையே பேசுவதற்காக தென்னிந்திய உணவுகளே முனைவர் சக்கரபாணி ஐயா அவர்களை அழைக்கிறேன். குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய ஸ்டீபன் ராஜ் சார் அவர்களுக்கும் நடுவராக இருக்கக்கூடியவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இங்கு நான் பேச வந்தது எது சிறந்தது என்பதில் தென்னிந்திய உணவுகளா அல்லது பிற உணவு வகைகள் என்பதாகும். எது சிறந்தது என்று பார்க்கும்போது புரதசத்து மிகுந்த உணவுகளா, நார்சத்து மிகுந்த உணவுகளா, கார்போ குறைந்த அளவில் உள்ள உணவுகளா, சுவை மிகுந்த உணவுகளா, எளியோர்க்கும் எளிதில் கிடைக்கும் உணவுகளா, நோயற்ற வாழ்வாழ துணை புரியும் உணவுகளா என்று சூழ்நிலைக்கு பார்த்ததில் தென்னிந்திய உணவுகள் தான் என்ற முடிவுக்கு வந்ததினால் அது குறித்து என்னுடைய கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். தென்னிந்திய உணவு உண்மையிலேயே விரும்பத்தக்கது, உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. இவற்றின் சுவை, மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தன்மைகள் நமக்கு சிறப்பு என்பதாகும். தென்னிந்திய உணவு வகைகளுக்கு சான்றாக என்னுடைய அம்மா இன்றும் 93 வயதை கடந்து 94வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் கிராமத்து உணவு தான், அதையே உண்டு வாழ்ந்தவர்கள். என்னுடைய அப்பாவும் 80 வயது கடந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய உறவினர்கள் நிறைய பேரை பார்த்த அந்த தென்னிந்திய கிராம உணவு. அதே மேடம் வசந்தி மேடம் சொன்னாங்க, இப்போ எல்லாம் கார்போஹைட்ரேட் இருக்கிறது எல்லாம் சாப்பிட்றாங்கன்ட்டு. அது இப்போ சமீப காலத்துல என்னன்னா பயிரிடுற எல்லாத்துலேயுமே மருந்து கலந்து போச்சு. விஷத்தன்மை முத்தி போனதுனால அதனுடைய இது பிரச்சனை ஆயிடுது. அதுதான் உண்மை காரணம். தென்னிந்தியர் என்று சொல்லும்போது தென்னிந்தியாவின் பிராந்தியங்களான ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, லட்சத்தீவு ஆகிய அவைகளை உள்ளடக்க வேண்டிய இந்த பகுதியை பற்றி பேச வேண்டியதாக. அதுல குறிப்பா சொல்ல போனா ஆந்திரா சமையல், தெலுங்கானா சமையல், ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒரு தனித்தனி சமையல் இருக்குது. தமிழ்நாட்டு சமையல், கர்நாடகா சமையல், கேரளா சமையல், புதுச்சேரி சமையல், லட்சத்தீவு சமையல் என்று கணக்கில் கொள்ளலாம். இந்த மாநிலங்களுக்குள்ளும் பல பிராந்திய துணை வகை உணவு வகைகள் இருக்கிறது. உடுப்பி உணவு வகைகள், செட்டிநாட்டு உணவு வகைகள், ஹைதராபாத் உணவு வகைகள், தலச்சேரி உணவு வகைகள், மங்களூர் கத்தோலிக்க உணவு வகைகள், இப்படி போகிறது. இந்த பிராந்தியத்துகளுக்குள்ளும் வட்டார துணை வகை உணவு வகை அமைப்புகள் உள்ளன. சிறந்த தென்னிந்திய உணவுகளாக நாம் பார்க்கும்போது இட்லி, இது சாதாரண ஆனால் ஆரோக்கியமான சிற்றுண்டி, கார்போஹைட்ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். தோசை, பல்வேறு வகைகளில் தோசை செய்ய முடியும். சாம்பார், இது பருப்பு மற்றும் காய்கறிகளை கொண்டு செய்வது. உப்புமா, சத்தான உணவு.
பாயாசம், தேங்காய் பாயாசம், பால் பாயாசம் அப்படின்றது. தென்னிந்திய உணவுகள் சாதாரண மக்களுக்கும் ஒரே மாதிரியான சுவையை கொடுப்பதாக இருக்கிறது. இவை தென்னிந்திய மக்கள் வாழ்வில் அடிப்படையான பகுதியை கொண்டதாகும். சமையல் வரலாற்றாசிரியர்களான KT ஆச்சாரியா மற்றும் அம்மினி ராமச்சந்திரன் அவர்களோட கூற்றுப்படி கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை பண்டைய சங்க இலக்கியங்கள் சங்க காலத்தின் உணவு மற்றும் சமையல் குறிப்புகளை வழங்குவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது அரசனின் அரண்மனையில் விழுந்து நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் உணவு, காடுகளில் யாத்திரை மற்றும் பயணங்களின் போது, ஓய்வு இல்லங்களில், பல்வேறு நிலப்பரப்புகளில் உணவு வகைகள் மற்றும் அங்கு வசிக்கும் மக்கள் அவர்கள் எப்படி உணவு தயாரித்தார்கள், எப்படி விருந்துகளுக்கு பரிமாறினார்கள் என்பதையெல்லாம் விரிவாக சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக கவிஞர் ஔவையார் தனது கோடை மதிய உணவை வேக வைத்த அரிசி, அதாவது சாதம், வேக வைத்த மற்றும் மசித்த கத்தரிக்காய், இது ரெண்டுதும் கசப்பான நுரைத்த மோர், இதை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதை தான் நான் சாப்பிட்டேன்னாங்க. இதை நானும் ருசி பார்த்தேன். உண்மையிலேயே அதனுடைய சுவையே தனியாலாது. கவிஞர் முடத்தாம கன்னியார் சொல்றாங்க, முத்திய ஆட்டு இறைச்சி, மிருதுவான வறுத்த காய்கறிகள், அரிசி மற்றும் 16க்கும் மேற்பட்ட உணவுகள் என்ற அவருடைய ஒரு கவிதையில் அதை பத்தி விவரிக்கிறாங்க. சோழ மன்னின் அரண்மனையில் அவருக்கு வழங்கப்பட்ட அரச மதிய உணவு பல்வேறு வகையான இலைத்தட்டுகள் மற்றும் பல கிண்ணங்களுடன் கூடிய தாளிகளில் உணவு வழங்கப்பட்டதாகவும் அது பற்றிய குறிப்புகளை சங்க இலக்கியங்களில் தெளிவாக கூறியிருக்கிறார். தென்னிந்தியாவில் உடுப்பூரில் வாழ்ந்த திண்ணன் என்று சொல்லப்பட்ட பிற்காலத்தை கண்ணப்ப நாயனார் காலத்தி மலையில் உள்ள குடுமித்தேவர் என்கிற இறைவன் பசியுடன் இருப்பார் என்று கருதி காட்டில் பன்றியை கொன்று அதை துண்டு துண்டாக வெட்டி அம்பிலே கோத்து நெருப்பிலே வாட்டி தான் சுவைத்து பார்த்து அது எது டேஸ்டா இருக்குதோ அதெல்லாம் ஒரு இலையில வச்சு அதை கொண்டு வந்து மலையில திருத்தணி சன்னிதானத்தை அடைந்து கச்சிலை வடிவில் இருக்கும் ஆண்டவன் முன் வைத்து திருவோமுது உண்ண வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஊனை ஊட்டத் தொடங்கினார். அவருடைய பக்தியை மெச்சி ஆண்டவரே அவரை ஆட்கொண்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆக தென்னிந்திய உணவுகளை அது மரக்கறியாக இருந்தாலும் மாமிசமாக இருந்தாலும் எவ்வகையில் சமைத்தாலும் அல்லது எந்த மசாலாக்கள் இல்லாமலே சுட்டு சாப்பிட்டாலும் அது சிறந்தது. அதன் சுவையே தனி. பசியோடு வந்து உணவு கேட்ட சிவனடியாருக்கு அவரது பசி போக்கி வீட்டில் ஏதும் இல்லாமல் நல்ல மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அவர் வந்துட்டார். என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல, கையை பசைஞ்சு நிற்கிறார். உடனே அவங்க மனைவி சொல்றாங்க, நேற்றுக்கு நம்ம விதைச்சோமே அது எல்லாம் இப்ப மழையில வந்து அப்படியே மிதந்துகிட்டு இருக்கோம், நீங்க போயிட்டு அதெல்லாம் அள்ளிக்கிட்டு வாங்க. இவர் ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு போயிட்டு அது மொத்தத்தையும் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா அது உடனே வறுத்து பொறுக்கி அதை வந்துட்டு சமைக்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்து தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகள் அத்தனையும் வச்சுக்கிட்டு இது பண்றாங்க. அது ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட பசியோடு வந்த அவருக்கு பண்ணாங்க. அதுல எந்த டேஸ்டும் பார்க்கல. இப்படிப்பட்ட உணவை படைத்த மாரப்ப நாயனார், இளையான்குடி மாறன நாயனார் அவர்களுக்கு அந்த நேரத்துல அந்த இதை செய்தார்கள். ஆக நான் சொல்ல வந்ததெல்லாம் தென்னிந்திய உணவு வகையில் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் சிறந்தது, சுவை மிகுந்தது என்பதுதான் என்னுடைய வாதம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி, அருமை அருமை அருமை. நல்ல ஒரு, அதாவது பல முக்கியமா ஆரம்பிக்கும் போதே எது சிறந்தது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதானே நம்ம இங்க பேசுறோம். எந்த உணவு சிறந்தது, சுவையிலா சத்துலையா எப்படின்றத அந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்க. அப்புறம் செட்டிநாடு உணவு பத்தி சொன்னீங்க, உடுப்பி பத்தி சொன்னீங்க. உப்மா சத்து வாய்ந்ததா நீங்க சொன்னீங்க. உப்மா நல்ல வாய்ந்தது, உப்மா வந்து சத்து வாய்ந்ததா அப்படின்னு கேட்டோம்னா அறிவியல் பிரகாரம் உப்மா வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்குமானா பிடிக்காது. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனா உப்மால வந்து பெருசா சத்தெல்லாம் இல்லை. உப்மா சாப்பிடுறதும் ஒண்ணுதான், ரவையை சாப்பிடுறது, அதாவது சில கோதுமை அந்த மாதிரி சாப்பிடுறதும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பழங்கால உணவுகள் சொன்னீங்க, அது ரொம்ப நல்ல செய்தி. சிவனுக்கு உணவு கொடுத்து கடைசியில முடிச்சிருக்கீங்க. சிவன் உணவு வந்துடுது.
அது ஒரு நல்ல ஒரு செய்தியாகவும் இருந்தது. ஆனா சிவனுக்கு கொடுத்த உணவு சிறந்ததா? ஆனா வெளியில இருந்த காய்கறிகளை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியுது. மகிழ்ச்சி. அடுத்து வந்து நம்ம அபுதாபில இருந்து ரிபாய் பாய் அவர்கள் வருகிறார். வெளிநாட்டு உணவே, அதாவது மற்ற உணவுகளே அப்படின்ற தலைப்புல பேசுறதுக்காக திரு ரிஃபாய் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் மேலே வந்து நிற்கிறேன், சார் பேசி முடிக்கிறாங்க. ஏன்னா லைனில் இன்டரப்டாக ஆகிடுச்சு இருந்துச்சு நெட்டு. ரொம்ப அருமை. சார் காலையில் ஃபோன் பண்ணும்போது, சார் நான் இன்னும் ஆரம்பிக்கல, ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். அதாவது சார் ஃபோன் பண்ணும்போது அரபி ஃபுட்டை பற்றி பேசுங்கன்னு சொன்னார். நான் நினச்சேன் அரபி ஃபுட்டோட இருக்கிற என்ன காத்திருக்கிறான்னு நினச்சேன். ஆனால் தலைப்பை வேறு மாதிரி பட்டிமன்றமாக இருக்கும்போது அப்போ தான் ஃப்ளையரே பார்த்தேன். அருமை. எல்லா தலைப்புலையும் நம்ம உரையாடிட்டோம். இந்த பட்டிமன்றத்தில் உணவுகளை பற்றி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அந்தந்த சீதோசன நிலைக்கு அந்தந்த இயற்கையான ஆதாரங்களை வைத்து அந்தந்த நாடுகள் அந்தந்த மக்கள் சாப்பிட்ட உணவுகள்லாம் எல்லோருக்கும் சிறப்பானது. அதில் யாரும் குறை சொல்ல முடியாது. சில உணவுகளை பற்றி தவறாக நம்ம எண்ணிக்கை இருக்கோம், ஆனால் அதெல்லாம் தவறு இல்லை என்பது தான் என்னுடைய குறிக்கோள். இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அரபுகள் வாழக்கூடிய இந்த பூமியில் அவங்க என்ன சாப்பிட்ருக்காங்களோ அதை நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருக்கேன். காரணம் என்ன சொன்னால், ஒரு 15 வருஷம் சவுதி அரேபியாவும் ஒரு 15 வருஷம் இங்கே யூஏலையும் நான் பணியெடுத்த நிமித்தமாக எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிடக்கூடிய நிலைமையும், அதோடு மட்டும் இல்லை என் வீட்டுக்காரையும் அதே மாதிரி அரபி ஃபுட்டுகளை செஞ்சு தரதுனால படிச்சுக்கிட்டா அதுலேயும் நம்ம சாப்பிட்றோம். பொதுவாகவே அரபி ஃபுட்டுகளில் வந்து ஸ்பைஸு கம்மியாக இருக்கும். ரெண்டாவது எதுலேயுமே அவங்க வினிகரை சேர்க்குறாங்க. இவங்களை நான் பார்க்குறேன், இவங்களுக்கு இந்த அல்சர் பிரச்சனை, இந்த நெஞ்சு எரிச்சல், இதெல்லாம் நான் ஒரு காலமாக அரபியில் நான் பார்த்ததில்லை. அது மாத்திரம் இல்லை, அதாவது ஒரு ஆடே ஒருத்தன் முழுகிறான் சாப்பிட்றான்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அசல் என்றாலே அரபியில் தேன், அதாவது தேன்கிறது தான் அரபியில் பொருட்படும். தேன் அதுதான் அசலுங்கிறாங்க. ஒரிஜினல் நம்ம அசல் சொல்கிறோம்ல, தேன் தெரிஞ்ச தேனுக்கே அரபியில் பேர் அசல் தான். அவங்க ஒரு சொட்டு வாயில வச்சுட்டா அந்த சாப்பிட்டதெல்லாம் செமிச்சு போயிடுது. அதில் இவங்களுடைய அருமையான அந்த இது நடப்புகள். ரெண்டாவது, நான் இங்கே சாப்பிட்டதில்ல கெப்தா கபாப். கெப்தா என்ன சொன்னால், அந்த ஈரலை செய்ய அந்த குச்சியில் குத்தி ரொம்பலாம் இல்லை, அது மசாலா தக்காளி பழத்தை சேர்த்து அவங்க ஒரு பேஸ்ட் மாதிரி சேர்ந்து அந்த குச்சியில் குத்தி கிரில் பண்ணுறாங்க. கிப்தா வந்து ஈரல், நம்ம சொல்கிற தமிழில் சொல்கிறாங்க தான் ஈரலை அப்படி அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஹீமோகுளோபின் எந்த நேரத்திலையும் அவங்களுக்கு குறைஞ்சதில்லை. அது சாப்பிட்ருக்குறேன். அதே மாதிரி தபூலிங்கிற சலாட்ல ரொம்ப பிரமாதமா எல்லாம் பல வகையிலையும் பல நாடுகள் வைக்கிறாங்க. சலாட்ல இவங்களை வைக்கிறதே ரொம்ப தனித்துவம். வேற ஒன்றும் இல்லை, ஒரு தோல் ஊத்து தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், ஆலிவ் எண்ணெய். இவங்க சேர்க்காத உணவுகள்ல ஆலிவ் இல்லாத ஃபுட்டுல இருக்காது. அதே மாதிரி சிக்கன் மஜ்பூஸுங்கிறாங்க. நான் சொல்ற வார்த்தையில் அரபியா இருந்தா தவறா எடுக்க வேணாம், அதுக்கு பேரே அப்படித்தான். அதாவது சிக்கன் மஜ்பூஸ், அது அருமையான சிக்கனை பத்தி அரிசியில வச்சு வேக வச்சு செய்யறது நல்லா இருக்கும். அதே மாதிரி புட்டிங் செய்றாங்க. புட்டிங்னா அந்த ஸ்வீட் புட்டிங் சொல்றாங்க, பேர் மலாபியா புட்டிங் சொல்றாங்க. அது நல்லா டேஸ்ட்ல இருக்குது. அதே மாதிரி அரபி சலாட்ல வந்து விதவிதமான சலாட்ல மெயினா அந்த வெள்ளரிக்காய் எந்த நாட்டுல இருந்து வருதோ தெரியல, இங்க இப்போ பாலைவனமா இருக்குது. அந்த வெள்ளரிக்காய் வந்து எல்லா சலாட்லையும் சேர்த்துக்கிறாங்க. வெள்ளரிக்காய் ஒரு யூரினருக்கு வந்து யூரினரி பிளாடருக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது அப்போ ஹமூஸுங்கிறது வந்து இந்த என்ன சொல்றது, இந்த சில சட்னி, நம்ம வெள்ளை சட்னி சொல்றோம்ல, அந்த மாதிரி செய்யறாங்க. அது எல்லா பிரெட்டு டோஸ்ட்டு எல்லாத்துக்கும் வச்சு அது சாப்பிடலாம். அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி பிரியாணி ஐட்டத்துல மந்தி பிரியாணிங்கிறாங்க. மந்தி பிரியாணி இங்கே அரபுகள் எப்பவுமே கல்யாண வீடுகள்ல செய்யக்கூடிய ஒரு மந்தி பிரியாணி. அதே மாதிரி சிக்கன் வகையில பல வகையான சிக்கன் வகை. அப்புறம் சவர்மாங்கிறது நீ பார்க்கும்போதே ஒரு ஷவர்மாரியா இருக்கும். அவங்க வந்து காலையிலேயே அந்த கறிகளை இறைச்சியோ மட்டனோ அல்லது சிக்கனையோ சுத்தப்படுத்தி அதை ஒரு கம்பியில சொருவி பின்பக்கம் வந்து சூடாக்கி அது கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சு அதுக்கு வெட்டி வெட்டி கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட் ஃபுட்டா இருக்குது, எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆனா ஒரு நாள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அது இறைச்சி விற்கலன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வேற இறைச்சி மாட்டி விற்கிறாங்க. அது இது சவர்மாங்கிறது. இப்போ நம்ம சென்னையில கூட அவினாசி ரோட்ல இது ஹோட்டல்ல யூஏன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். அங்க நிறைய அரபு ஐட்டங்கள் நிறைய வச்சிருக்காங்க. நானும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்க நீங்க போய் சாப்பிட்டு அது டேஸ்ட்ல பாருங்க. அப்புறம் கப்சா ரைஸுங்கிறது வந்து நம்ம சார் வினயதத்தா சொல்ற மாதிரி கப்சா விடுறது இல்லை. இது வந்து அதுக்கு பேர் அரபில கப்சா, யமன் நாட்டுடைய அதோட டிஷ். அது அருமையான அரிசி வகை சேர்ந்ததுதான். அதே மாதிரி என்ன சொல்ற ஜரீஸ் சொல்றாங்க. அந்த ஜரீஸுங்கிறது சவுதியினுடைய பாரம்பரிய ஃபுட்.
ஏன்னா அது நொறுக்கப்பட்ட கோதுமையில இருந்து செய்யறாங்க, அது ரொம்ப அருமையா இருக்கும். அப்புறம் முத்தப்பாக்கு நம்ம இந்த புரோட்டா சாப்பிட்றோம்ல, அதை என்ன செய்றாங்கன்னா அதுக்கு ஸ்கொயரா பண்ணி அதை கொஞ்சம் ஸ்டஃப் பண்றாங்க. ஸ்டஃப் பண்ணா மட்டன் வைக்கிறாங்க, சிக்கன் வைக்கிறாங்க, வெஜ்ஜி வேணா வெஜ்ஜி வச்சு மட்டன் முத்தப்பா இல்லாட்டா சிக்கன் முத்தப்பன்னு வைக்கிறாங்க. ஒரு ஒரு முத்தப்பா வாங்கி சாப்பிட்டா போதும், நைட்ல வயிறு நிறைஞ்சிரும். அதே மாதிரி சவுதிக்குன்னு தனியா பர்கர் இருக்கு, நல்லா பண்றாங்க. அதே மாதிரி சமூசா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சம்பூசா இங்க ஒன்று வைக்கிறாங்க, ரெடிமேடு சமோசா இலையில வந்து ஸ்டஃப் பண்றது வந்து மட்டனோ கறியோ. இதுல இறைச்சி சாப்பிடாதவர்கள் இதுல குடும்பத்துல இருக்கலாம், தவிர என்ன வேண்டாம். இதெல்லாம் சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டிதான் சொல்றேன். அதே மாதிரி மிக முக்கியமா சொல்றது பூமி கடையில வச்சு ஒரு உணவு செய்யறாங்க. அதுக்கு பேர் சுவாங்கிறது ஒரு ஒரு கிணறு மாதிரி தோண்டி அதுல களிமண்ணால பூசி அதுல என்ன செய்யறாங்கன்னா இறைச்சியை நல்லா கழுவி முழு ஆட்டையோ அல்லது ஆமா பெரும்பாலும் முழு ஆட்டை தான் செய்யறாங்க. எல்லாரும் கழுவி அதுக்குள்ள அந்த வயிற்றுக்குள்ள ரைஸ் வச்சு அதுக்கப்புறம் கெமிக்கல்ங்கிறேன் அந்த மசாலா சாமான்களை வச்சு அப்படி கிணறுல வச்சு மேல வந்து அங்குள்ள எமநாட்டுக்காரங்க என்ன சொல்றேன்னா அந்த விறகு கட்டை மாதிரி அடுக்கி தம் கொடுக்குறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா கேஸ் அடுப்புல இப்ப செய்ய முடியுது, அதனால எங்களுக்கு அந்த அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குன்னு சொல்றாங்க. அதான் பூமி கடையில் செய்யக்கூடிய அதோட மிக பிரத்தியமான உள்ளது. இப்ப நீ நிறைய நம்ம பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி ஹூபுஸ் சாப்பிட்றதுன்னா நம்ம சாதாரண ரொட்டி இருக்குல்ல, அந்த ரொட்டியில எண்ணெய் படாம இருக்கும், எண்ணெயே இருக்காது. இங்க ஃப்ரீயா கொடுக்குறான். நான் சொன்னேன்னா ஒரு வெண்டர் மிஸ் மாதிரி வச்சு அங்க ஃப்ரீயா யார் ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறான். ஒரு 4-5 வச்சு கொடுக்குறான். ஒரு 2 சாப்பிட்டு இறைச்சியோட சாப்பிட்டா, அதாவது நானும் அரபி கூட சாப்பிட்டு நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரி ஆல்சர் பிரச்சனை வந்ததே சரித்திரமே இல்லை. அதே மாதிரி ஜுவைரியாங்கிறாங்க நூடுல்ஸ்லயும் அவங்க ஏதாவது சிக்கன் மட்டன்ல மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. மராக்குங்கிறாங்க, மராக்குன்னா குழம்பு சொல்றோம்ல, கறி குழம்பு மீன் குழம்புண்டு, அதையும் அந்த மாதிரி அவங்களும் அதையும் வைக்கிறாங்க. மராக்கு ஸ்பைஸ் நிறைய இருக்காது. அப்புறம் பேதாங்கிறாங்க, முட்டையில பல வகை அதுலயும் அவங்க அருமையா செய்யறாங்க. முட்டையிலையும் பல விதமா டிஷ் செய்யறாங்க. அப்புறம் திஜாஜ் மஜ்லிங்கிறாங்க, அது வந்து அந்த ரோல் கோழி செவ்வாயமா இருக்கும், அது மாதிரி பண்றாங்க. பத்தீரா சொல்றாங்க, பத்தீரான்னா காலையில சாப்பிடுவதுக்கு பசியாரம் சொல்றோம்ல, பத்தீராங்கிறாங்க. அது கொழுக்கட்டைங்கிறது அரபில பத்தீரா, தமிழ்ல கொழுக்கட்டைங்கிறது. அதுல இனிப்பான அகரமும் வச்சு கொழுக்கட்டை மாதிரி செய்யறாங்க, உரப்புமான ஐட்டம் வச்சு செய்யறாங்க. நான் சொன்ன மாதிரி யாரையும் எந்த உணவுகளையும் நம்ம குறை சொல்வதற்கு இல்லை. அந்தந்த இயற்கை வளங்கள் தரக்கூடிய அந்தந்த பூமி விளக்கூடிய மக்கள் செய்யக்கூடியதை நம்ம அந்த அருமையாக செய்வோம். ரொம்ப நன்றி. உண்மையா சொல்ல போறாந்தா நம்ம அளவுக்கு சாப்பிட்டா நம்ம லைவ் பண்ணலாம், அதிகமா சாப்பிட்டா டாக்டர் கூட லைவ் ஆகும், அவங்க வளர்ச்சி நல்லா இருக்கும். அதாவது ஆற்றுல அளந்து போடுற மாதிரி நம்முடைய வயிற்றிலும் அளந்து போடுவோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. பாய் பாய். அதாவது கடைசியா சொல்லி முடிக்கும் போது அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா நம்ம நல்லா இருக்கலாம், இல்லைன்னா டாக்டர் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஒரு நல்ல செய்தி, அருமையான செய்தி. இது வந்து நான் சவுதியில இருந்ததுனால எனக்கு இந்த குப்பூஸை பத்தி தெரியும், சாப்பிட்டுருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஃபிலாஃபில்னு ஒரு வடை போடுவான். அந்த ஃபிலாஃபில் அப்படின்றது வந்து பலவிதமான பருப்புகளை போட்டு அது ஒரு மாதிரி செஞ்சு கொடுப்பான். அதை வந்து 4-5 வச்சு அதுல சாஸ் ஊற்றி அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வர நம்ம சிக்கன் 60 இதெல்லாம் வந்து பாக்குறோம் இல்லைங்களா, மெக்டானல்ல எல்லாம் சிக்கன் வாங்குறோம் இல்லையா, அதெல்லாம் அங்க அவங்க டிஃப்ரெண்ட் ஃபுட் இருக்கு. இந்த குபூஸ் வந்து ரொட்டி அந்த வந்து எண்ணெயே இல்லாத மத்தியானத்துல 2 குபூஸ் சாப்பிட்டுட்டு ஒரு சிக்கனை சாப்பிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. சாதாரண ரொம்ப மலிவான விலையில கிடைக்கக்கூடிய ஒரு உணவு அது. சாதாரணமா வேலை செய்யறவங்க கூட ஒரே ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு ரியாலுக்கு அந்த மாறல. அதுதாங்க, அது அந்த ஒரு சிறப்பு இருக்கு. பட் இதெல்லாம் சிறப்பு இருக்கிறதுனால இதுதான் சிறப்புன்னு சொல்லி முடிச்சிட முடியாது. அடுத்து வந்து நம்ம 2வது சுற்றுக்காக திரு கிருஷ்ணமூர்த்தி சாரை அழைக்கிறேன். மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. ஒரு பூனேல ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல நம்முடைய உடம்பை பரிசோதித்து நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான உணவை மருந்தாக கொடுக்கிறாரு. அதுல என்னுடைய பழக்க வழக்கங்க, நான் என்ன வேலை செய்யறேன் அப்படின்றதப்ப அவங்க சஜஸ்ட் பண்ண உணவு, காலையில 2 இட்லி சாப்பிட்டா போதும், ஒரு மதியம் கொஞ்சமா உணவு சாப்பிட்டா போதும், இரவு 2 தோசை அல்லது 2 இட்லி சாப்பிட்டா போதும் அப்படின்னாங்க. அதாவது வேலைக்கு தகுந்த மாதிரியான உணவு. ஒரு வசந்தி மேடம் சொன்ன மாதிரி
நம்முடைய தென்னிந்திய உணவுகள் எல்லாமே வந்து டயபெட்டிக்ஸ் வந்துருது, ஒரு 90% டயபெட்டிக்ஸ் வந்துருது. உழைப்பு குறைந்ததுதான் காரணமே தவிர இது வந்து இந்த உணவுகள்னால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உலக அளவுல பொறுத்தவரையும் பார்த்தா கடந்த 40 ஆண்டுகள்ல 4 மடங்கு நீரிழிவு நோய்கள், டயபெட்டிக்ஸ் நோய்கள் அதிகமாயிருக்காங்க. அதுக்கு முற்றிலுமாக நம்ம தென்னிந்திய உணவு தான் காரணம் சொல்ல முடியாது. அப்போ உடல் உழைப்பு காரணமாக அது ஒரு குறைந்த காரணம், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு பந்திக்கு முந்தி அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு கருத்தை நிலைநாட்டிட்டாங்க. இது சரியான கருத்தை சொல்லணும்னு பாக்குறேன். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பது கையை பொறுத்தவரை, வலது கையை பொறுத்தவரை சாப்பிடுவதற்கு முன்னால் வருவதாகவும், படைக்கு அம்பு எய்வதற்காக அது பின்னால் செல்வதாகவும் இருக்கிறது. ஒரே கை 2 வேலையையும் 2 பணியையும் செய்வது போல இருக்க வேண்டும். அந்த மாதிரிதான், இதுதான் உண்மையான கருத்து. அது பந்திக்கு முந்துன்றது சாப்பாட்டுக்காக முந்தினப்போ எல்லாம் சாப்பாட்டுக்காக முந்தினது அப்படின்ற மாதிரியே ஆயிடுச்சு. அதே போல துரை தேவேந்திரன் அவர்கள் சொல்றப்போ பாரம்பரிய உணவுகள் தான், நம்ம தென்னக உணவுகள் தான் மற்றவர்கள் மாற்றி மாற்றி சாப்பிடுகிறார்கள் என்று எங்களுடைய அணிக்கு சாதகமாகவே பேசினார். இதே போல ரத்ன வடிவேல் அவர்கள் இலங்கையில் இருந்து கூழ் போன்ற உணவுகள் கூட, கூழ் பிடிக்கல அப்படின்ட்டு நடுவர் அவர்கள் சொன்னா கூட, ஒரு கூழோ கஞ்சியோ எது எந்த நேரத்துல தேவையோ அந்த நேரத்துல சாப்பிட வேண்டியிருக்கு. இப்போதைக்கு பார்த்தோம் என்றால் இது வந்து ஒரு பெரிய மாடர்ன் ட்ரெண்ட் மாதிரி. காலையில எந்திரிச்சு வாக்கிங் போனா இங்க பானையில விற்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கூழ் தான் வித்துட்டு இருக்கிறாங்க. அப்போ குளிர்ச்சியை தருகின்றது மற்ற டீ காஃபி என்பதெல்லாம் இந்த பானகங்கள் தருகின்ற ஒரு சங்கடங்களை போக்குவதற்காக இத்தகைய பானகங்கள் நமக்கு தருகிறது. ஆக ஒரு உணவு என்பது எதை அடிப்படையாக கொண்டது என்றால் ஒரு நம்முடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றபடியாக இருந்தது. அப்ப சவுதி அரேபியாவில் சாப்பிட்ட அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப அந்த உணவுகள் நம்ம சென்னையில் தேவையா? ஒரு சென்னையில் சாப்பிடுகின்ற உணவு கேரளாவில் தேவையா? இப்போ கேரளாவில் ஒரு சாதாரணமா ஒரு கப்பக்கிழங்கு அப்படின்றத மரவள்ளி கிழங்கு, இது ஒரு தேசிய உணவாகவே இங்க அறிவிக்கப்படாத உணவாகவே இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே தமிழகத்திற்கு போனா அந்த மரவள்ளி கிழங்குக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இல்லை. ஒரு 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 பார்டர்ல, ஒரு பார்டரை தாண்டி கன்னியாகுமரியில இருந்து கேரளாவுக்கு வந்தோடனே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அப்ப தென்னிந்திய உணவுகள் இந்தந்த வட்டார வழக்குல என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதை ஒட்டியதாகத்தான் இந்த உணவு வகைகள் முழுக்க இருந்துட்டு இருக்கு. அதனால இத வந்து எப்படி வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமா இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு நமக்கு எது உடம்புக்கு சரியா வருதோ அதுதான் லாயக்கு. இப்ப செட்டிநாட்டு சமையல்ல போடுறப்ப சிக்கன் செட்டிநாடு என்பது பரவலாக எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு உணவாக இருக்கு. ஒரு மசாலா சேர்க்கிறது. இப்போ உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மிளகு காரங்கள் தான் நமக்கு தமிழகத்துல அதிகமா இருக்கு. அப்ப மிளகாய் அதிகமாக விளைகின்ற ஒரு மாநிலமாக ஆந்திர பிரதேசம் இருக்கிறதுனால் அங்கு மிளகாய் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப கோதுமை அதிகமாக விளைகின்ற காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் கோதுமை சார்ந்த உணவுகள் அங்கு அதிகமாக வடநாடுகளில் அதிகமாக இருக்கின்றன. ஆக நமக்கு என்ன தேவை? அப்ப பருப்பு அதிகமாக விளைகின்ற காரணத்தால் பருப்பு சார்ந்த ஒரு உணவுகள் இங்க தென்னிந்திய உணவுகளாக அதிகமாக பெரும்பாலும் தமிழகத்தில் இருந்து வருகிறது. ஆக அதுதான் நமக்கு எந்த இடத்திற்கு நாம் செல்கின்றோமோ அதற்கு தகுந்தாற் போன்ற உணவுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழகத்தில் இருக்கும் பொழுது தமிழக உணவுகளாக இருக்கட்டும், அல்லது சவுதிக்கு போனால் சவுதியில் இருக்கின்ற நமக்கு அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு அந்த உணவுகளை நாம் உட்கொள்ளலாம். இதுதான் என்னுடைய கருத்தாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, அருமை. ஒரு சீதோஷ்ண நிலையை பொறுத்து அந்தந்த உணவு மாறுது. அந்த உணவு மாறுறதுனால அதனுடைய சிறப்பு வந்து விளங்குது அப்படின்ற ஒரு கருத்தை வச்சிருக்கீங்க. வசந்தி மேடம் அடுத்து பேசுவாங்க. வசந்தி மேடம், நீங்க இரண்டாவது வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி சார். அதாவது அடுத்த அணியில் அவங்க பேசினவங்க எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெயினாக அவங்க பண்பாடையும் உணவு சிறந்ததாங்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னெல்லாமோ வரலாற்றுல இருந்து எல்லாம் தரவுகள்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் அவர் சொன்னார், இவர் சொன்னார், புராண கதை, சிவன் கதை எல்லாம் சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது இந்த காலத்தில் எத்தனை குழந்தைங்க ஒபீஸா இருக்கு, எத்தனை டயபிட்டிஸ், எத்தனை பிளட் ப்ரெஷர், எத்தனை கிட்னி ப்ராப்ளம், எல்லாம் ஊறுகா பத்தி சொன்னாங்க. ஊறுகா, அதாவது முதல்ல வந்து நம்ம சிவகனி அவங்க சொன்னாங்க முட்டை மட்டும்தான் நீங்க பேசுனீங்க புரோட்டீனை பத்தி அப்படின்ட்டு. இல்லை,
இங்க வந்து ஒயிட் மீட்ங்கிறது டர்க்கி சிக்கன் நிறைய சாப்பிட்றாங்க பிள்ளைங்க. அதுக்கப்புறம் அவங்க குவான்டிட்டி குறைச்சலா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு டென்ஸ் வித் கேலரிஸ். நம்மளோட கேலரி கண்டென்ட்டே ரொம்ப குறைச்சலா இருக்கு நம்ம ஊர்ல. இந்த குழந்தைங்க வந்து ரசம் சாதத்தையும் மோர் சாதத்தையும் சாப்பிட்டுட்டு எப்படி போய் விளையாடுவாங்க? இங்க ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம இவங்களுக்கு ஏத்தாப்புல புரோட்டீன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வினய் தீத்தான் சார் அவங்க சொன்னப்போ நிறைய ஊறுகாய் பத்தி பேசினாங்க. சிவகனி மேடம் வந்து அல்வா திருநெல்வேலி அல்வாவை பத்தி பேசினாங்க. எங்க ஊர் திருநெல்வேலி அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுல நீங்க பாத்தீங்கன்னா நெய் அப்படி கொட்டியிருப்பாங்க. நெய்யும் சுகரும் கொட்டி அது வந்து நீங்க கொஞ்சம் சாப்பிட்டீங்கனாலே திகட்டி போயிடும். அதுக்கப்புறம் அது தினம் சாப்பிட முடியுமா நீங்க? நாளைக்கே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் நிறைய ஏறி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வினய்தீத்தான் சார் சொல்லும்போது நிறைய எல்லாமே கார்போஹைட்ரேட்டு. இட்லி தோசை பணியாரம்லாம் முழுசும் கார்போஹைட்ரேட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து பாயசத்தை பத்தி சொன்னாங்க, ஊறுகாய் பத்தி சொன்னாங்க. ஊறுகாய் முழுசும் உப்பு. ஏன் எல்லாருக்கும் கிட்னி ப்ராப்ளம் வருது நம்ம ஊர்ல? ஏன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அவ்வளோ பாப்புலரா இருக்கு? எல்லாருக்கும் டயாலிசிஸ்லயும் போயிட்டு இருக்கிறாங்க. உப்பு காலையில இருந்து உப்பு. இட்லி கூட என்ன சாப்பிட்றோம்? சட்னில பச்சை மிளகா உப்பு இல்லாம சமைக்க முடியுமா? இந்த பொடி பொடி முழுசும் உப்பு. ஊறுகாய் முழுசும் உப்பு. இங்க உப்பு கண்டென்ட் ரொம்ப குறைச்சல். இங்க சால்ட்டே கிடையாது. அவங்களோட சாப்பாடுல ரொம்ப குறைச்ச சால்ட்டு, ரொம்ப குறைச்ச சுகர். அப்புறம் அதே மாதிரி நம்ம இவங்க கடைசியில் சக்கரபாணி சார் சொல்லும்போது நிறைய புராண கதைகள்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்ன? இப்போ இருக்கிற ப்ராப்ளம் நம்மளோட ஹெல்த் வந்து உணவே மருந்து போய் மருந்தே உணவாயிருச்சு. ஒருத்தருக்கு இத்தனை மருந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறோம். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா நம்மளோட பழக்கத்தை நம்ம மாற்றிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம எங்கள் அணியில் பேசுகிறவங்க எல்லாருமே எவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட்டு ஃபுட்டோட கேலரிஸும் ப்ரோட்டீனும் ஒரு வெரைட்டி இருக்குது. ஸ்பைஸுங்க இல்லாமல் இல்லை. நம்ம ஊரில் அறுசுவை இருக்குது. அது மாதிரியே எல்லா நாடுகள்லையுமே ஸ்பைசஸ் இருக்குது. வேறு வேறு ஸ்பைசஸ் இருக்குது. இங்கே சினமன் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, தைம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அரகனா யூஸ் பண்ணுறாங்க, பேசில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமக்கு அதெல்லாம் தெரியாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ரஃபாய பாய் சொன்னாப்புல மெடிட்டரேனியன் ஃபுட் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இங்கே வந்து மெடிட்டரேனியன் ரெஸ்டாரண்ட் தான் நான் எப்போவுமே எங்கேயாவது போகணும்னு சொன்னாங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது மெடிட்டரேனியன் ரெஸ்டாரண்ட் தான். அங்கே அந்த டபூலி ரொம்ப நல்லாயிருக்கும். ஹம்மஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹம்மஸ் நம்ம வீட்டிலே பண்ண முடியும். அது அவ்வளோ டென்ஸ் வித் ப்ரோட்டீன். நல்ல வந்து இதே அவர் சொன்னாப்புல நெஞ்செரிச்சலே வராது, அசிடிட்டி வராது, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அல்சர் வராது. அதே மாதிரி ஆலிவ் ஆயில் நிறைய அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபலாஃபல் வந்து நம்ம வடை மாதிரி இருக்கும். ஆனால் வடை மாதிரி சோப்ட் வித் ஆயிலாக இருக்காது. அது வந்து ரொம்ப நீட்டாக அவங்க வந்து பேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு டென்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்துலேயும் கொடுக்கறது வந்து நம்ம ஃபுட் நல்லதான் இருக்குது. நம்ம அதை பார்த்தா வளர்ந்துருக்கோம். ஆனால் இப்போ பார்க்குற நோய்கள்லாம் பார்த்தோன்னா எது சிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம மாற்றிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவர் சொன்னாப்புல 2 தோசை ஒரு இட்லினா அதோட சேர்ந்து 2 முட்டையை சாப்பிடுங்க. அப்புறம் மத்தியானம் வந்து ரைஸ்க்கும் ஒரு கரண்டி ரைஸை வச்சுக்கோங்க, மீதியெல்லாம் வேறையா இருக்கட்டும். நைட்டு ஒரு சப்பாத்தி இல்லை ஒரு தோசையை சாப்பிட்டு மற்றதெல்லாம் வேறையா வச்சுங்க. அப்போ நமக்கு ஓகேயா இருக்கும். நம்ம வந்து நம்ம பாரம்பரியம் தான் நல்லது, பண்பாடு தான் நல்லது. நம்ம அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அடுத்தது வந்து நம்ம ரஃபாய் சொன்னாப்புல டாக்டருக்கு தான் நல்லது. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கூட ஆறும், ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நிறைய வர ஆரம்பிச்சிடும். மிக்க மிக்க நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். மகிழ்ச்சி. அருமை அருமை. எல்லாரும் சேர்ந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? சிறந்த உரை. இப்போ பால் இஸ் மை கோச் அப்படின்றத ராமு சார் சிரிக்கிறா? ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், அது குழம்பிய மனநிலை அப்படின்வாங்கள, அந்த மாதிரி குழம்பிய மனநிலை தான் இத்தனை பேச்சு. ஆனா இங்க நம்ம கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, எந்த உணவு சிறந்தது, அதுதான் கேள்வி. ஆனா நம்ம சாப்பிட்றத பத்தியே பேசணும். நிறைய எல்லாம் சாப்பிட்றத பத்தி தான் பேசணுமே தவிர உணவு சிறந்தது அப்படின்றது அந்த கோணத்துல ஒரு சிலர் தான் பேசினாங்க. அது முக்கியம். நம்ம ரெண்டுமே தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி தான். அதாவது உணவு எந்த அளவுக்கு உணவு முக்கியம், சாப்பிடுறது சுவை முக்கியமோ, நம்ம பல வகை உணவுகள் இருப்பது முக்கியமோ,
அதே நேரத்துல ஆரோக்கியமும் முக்கியம்ன்றதுதான் நம்ம இன்றைக்கு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு செய்தி. எது சிறந்தது அப்படின்றது நம்ம பொதுவா இந்த கேள்வி கேட்டிருந்தாலும் உணவு முறை நம்மளோட வாழ்க்கையோட இணைந்த ஒன்று. அந்த உணவு முறை நம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என்றால் அந்த உணவு தான் மிகச்சிறந்த உணவு. எந்த உணவு நம்மள ஆரோக்கியம் பாதுகாக்கும் அப்படின்றதுதான். எந்த உணவெல்லாம் ஆரோக்கியமான உணவு, புரத சத்து நிறைய புரோட்டீன்ஸ். இப்போ ஃபாரின்ல எடுத்துட்டோம்னா நிறைய புரோட்டீன் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மீட்டு தான், நிறைய மீட் சாப்பிட்றாங்க, ஃபிஷ் சாப்பிட்றாங்க. பெரும்பாலும் பார்த்தோம்னா மீட் இருக்கும், கொஞ்சம் சாலட் அங்கங்க சாலட் சாப்பிடுவாங்க, பச்சை சாப்பிடுவாங்க, நிறைய பச்சை சாப்பிடுவாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம்னு பார்த்தோம்னா கேஸ் வாட்டர் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சோடா சாப்பிடுறதும் கூல்ட்ரிங்க் சாப்பிடுறதும் அந்த பழக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்குதான்னு எனக்கு தெரியல. பல இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அது வந்து கேஸ் வாட்டர், சோடா சாப்பிடுறது, கேஸ் கலந்த தண்ணி, அதை கூல் அந்த நார்மல் தண்ணி குடிக்கிறாங்களா, சுத்தமான தண்ணி குடிப்பாங்க, வீட்டுல எல்லாம் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் பெரும்பாலும் இன்னொரு செய்தி என்னன்னா மது கூட கொஞ்சம் லிட்டிலா மதுவும் சேர்த்து சாப்பிட்றாங்கன்றது அவங்களோட பாரம்பரியத்துல வந்த பல உணவுகள் இருக்குது. அதனோட சேர்த்து மதுவும் சாப்பிட்றாங்க. கெஃபைன் சாப்பிட்றோமா, நம்ம இங்க சாப்பிடுறோம். அவங்க வந்து ஒரு டர்கிஷ் காஃபின்னு இருக்கு, வெறும் கசப்பான ஒரு காஃபி, ஃபுல் காஃபி தான். அந்த மாதிரி ஒரு காஃபி எல்லாம் சாப்பிடுறாங்க. இப்படி பல உணவு. அரபிக்ல பார்த்தோம்னா ஒரு நல்ல காஃபி கொடுப்பான், சுலைமானின்னு ஒண்ணு கொடுப்பான், பலவிதமான மூலிகை பொருளை சேர்த்து. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவோம். நம்ம அதை ஒரு சின்ன கப்புல தான் சாப்பிடுவோம். நம்ம மாதிரி இவ்வளவு பெரிய கப்புல எல்லாம் சாப்பிடுறது கிடையாது. ரொம்ப சின்ன கப்புல ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா சுலைமானி சாப்பிடுவாங்க. அந்த உணவு இப்போ இது நம்ம ஷவர்மான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஷவர்மா அங்கேயும் கிடைக்குது, இங்கேயும் இப்ப விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பிரச்சனைன்னா அங்க அவங்க போடுற ஷவர்மா அன்னைக்கு காலி ஆயிடும். இன்னொரு விஷயம், அந்த ஷவர்மா வந்து அவங்க காலி பண்ணி சரியாயிடுச்சு, மீந்துடுச்சுன்னா அதை மறுநாள் கொடுக்க மாட்டான். பட் நம்ம ஆளுங்க அதே ஷவர்மா கறியை எடுத்து வச்சுட்டு 4 நாள் ஆச்சு வைக்கிறாங்க. அதுல பிரச்சனை வந்து நம்ம பல பேர் செத்துருக்கோம். அந்த பிரச்சனை பல வியாதிகள்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பெரும்பாலும் இப்ப நார்த் சைட்ல பார்த்தோம்னா, நார்த் சைட்ல வந்து ரொட்டி, இவர் சொன்ன மாதிரி ரொட்டி, நிறைய நெய் போட்டு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. நெய் நிறைய சேர்த்துக்குவாங்க. சுவை இப்ப தேவேந்திரன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பருப்பு வகைகள்ல ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுறது. காஜு கட்லி சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆயிடுமா தேவேந்திரன்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காஜு கட்லி சாப்பிட்டா உடம்பு நல்லா, அது முந்திரியை ஒரு அளவுக்கு தான் சாப்பிடணும். அந்த அளவு மீறி சாப்பிட்டாலும் அது கெடுதல் தான். முந்திரி நல்ல ஒரு உணவு முறை தான், தேவையான சத்து இருக்குது. ஆனா அதுவும் அளவுக்கு மீறினால் கலோரி அதிகமாயிடும், நிறைய கலோரி ஆயிடும், உடம்பு கேட்டு போயிடும். முந்திரியும் சரி, பாதமும் சரி, பிஸ்தாவும் சரி. நம்ம இப்பதான் வியூர் பேசினா ஸ்ரீதர் சார் அதை பத்தி டீட்டெயிலா பேசியிருக்காரு. அப்ப பருப்பு வகைகள், அந்த பருப்பு வகைகள்லாம் அதிகமா சாப்பிட முடியாது. பயிர் வகைகள் சாப்பிடலாம். பயிர் வகைகள் நம்ம தென்னிந்தியால இருக்கிற பல வகையான பயிர் வகைகள் சாப்பிடலாம். ஆனா ஒரு விஷயம் நம்ம கவனிச்சோம்னா, பல உலகம் பூரா பல விதமான உணவுகள் இருந்தாலும் நம்ம இப்ப சவுத் இந்தியா, நம்ம தென்னிந்தியான்றது ஒரு சிறிய பகுதி தான். ஆனா மற்ற உணவுகள் அப்படின்றப்ப உலகம் பூரா இருக்கிற உணவு வகைகளை நம்ம ஒரு சாரா கொண்டு வந்துட்டோம். உலகம் பூரா இருக்கிற உணவு வகையில் ஒவ்வொரு கண்ட்ரியும் நான் பல விதமான ஒவ்வொரு கான்டினென்ட் வைஸ் நம்ம கொஷின்ஸ் படித்தேன். இங்கெங்க ஒரு கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னு. இந்த எல்லா கொஷின்ஸ்ல எல்லா உணவு வகைகளும் வந்து பெரும்பாலும் இதுதான், அதாவது NB தான் இருக்குது. நான் வெஜிடேரியன் தான், அனிமல் சார்ந்த புரதம் தான் நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கீங்களேன். அந்த அனிமல் சார்ந்த புரதம் பலவிதமான புரதங்கள் சாப்பிட்றாங்க. சைனீஸ்ல சாப்பிட்ற மாதிரி, ஜப்பான்ல சாப்பிட்ற மாதிரி, கொரியால சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட்றது கிடையாது. அதே யூரோப் சைடு பார்த்தோம்னா அவங்க பெரும்பாலும் வந்து பீஃப் சாப்பிடுவாங்க, சிக்கன் சாப்பிடுவாங்க. சிக்கன் ரேர் தான், பீஃப் சாப்பிட்றாங்க, லேம்ப் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் ஃபோக் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி உணவு வகைகள் இருக்குது. இது எல்லாமே. ஆனா இந்த நம்ம உணவு வகையில வந்து பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம் சொல்றேன். ஓணம் பண்டிகைன்னு எடுத்துக்கங்களேன். இந்த ஓணம் பண்டிகையில வந்து நமக்கு இலை பரிமாறினாங்கன்னா அந்த இலையில வந்து எத்தனை வகையான கூட்டு இருக்கும்? பல வகையான கூட்டு இருக்கும். அந்த கூட்டு 10-20 வகையான கூட்டு வச்சிருப்பான். அந்த கூட்டை சாப்பிட்டாலே நமக்கு தேவையான பல இது கிடைக்கும்.
எவ்வளவு வகையான கீரைகள் இருக்கு நமக்கு இங்கே. அவ்வளவு கீரைகள் இருக்கு எல்லா இடத்துலயும். எல்லா கண்ட்ரில பாத்தீங்கன்னா ஒரு சில கீரைகள் மட்டும்தான் இருக்குது. நம்ம இங்க சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா பல வகையான கீரைகள் இருக்கு. ஆனா சாப்பிடுறோமான்றதுதான் கேள்வி. கீரைகள் நிறைய இருக்குது, சாப்பிடுறோமா? இவ்வளவு கீரைகள் இருக்குது. நம்ம சவுத் இந்தியான்னு எடுத்துட்டோம்னா ஒரு 3 ஸ்டேட் 4 ஸ்டேட்னு வச்சுக்கினாலும் நம்ம இது இந்த 4 ஸ்டேட்டே வச்சுக்கோ. நம்ம மற்ற இதை வேண்டாம். பாண்டிச்சேரி, நம்மளோட தமிழ்நாடு, நம்மளோட இது கேரளா, ஆந்திரா கூட சவுத் இந்தியால வந்துருது. நமக்கு இதுவும் வச்சுக்கோங்களேன், கர்நாடகா. ஒவ்வொரு பகுதியிலையும் சுவை மிக்க உணவுகள், பல வகையான உணவுகள், பல வகையான உணவுகள் இருக்குது, பல வகையான கூட்டு பொரியல் இருக்கு. கார்போஹைட்ரேட் தான் சாப்பிடுறோமா அப்படின்னா நம்ம சாப்பிடுறோன்றதுக்காக அது சிறந்தது இல்லைன்னு நம்ம ஆயிடுமா? நம்ம சாப்பிடுற முறைன்னு பார்த்தோம்னா அந்த முறையே நம்ம பயன்படுத்திட்டு அது கொஞ்சமா சாதம், பல பல கூட்டு பொரியல்கள், பயிர் வகைகள், இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உணவு மிகச்சிறந்த உணவா இருக்கும். நிறைய புரதம், விலங்கு புரதம் மட்டும் நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிறைய பயிர் வகைகள் இருக்கு, கீரை வகைகள் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குது. நம்ம வெரைட்டியா இது பண்றோம். நம்ம உடலுக்கு நமக்கு பார்த்தோம்னா நம்மளோட உடலுக்கும் அது அந்த உணவு முறை ரொம்ப பழக்கமான உணவு முறைமையா ஆயிடுச்சு. ஜெனட்டிக்கா கூழ் எடுத்துக்கணும்னா எவ்வளவு பெரிய சத்து விடுது. கூழு களி சாப்பிட்டு திடகாத்தமா இருந்த உடம்பெல்லாம் இருக்குது. அந்த காலத்துல நம்ம பெரிய எக்ஸசைஸ் மல்யுத்த வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னா கூழும் களியும் சாப்பிட்டு வளர்ந்தவங்க. உழவர்கள் பாத்தீங்கன்னா கூழு களி தான். நம்மளோட சாதம் ரைஸ் கிடையாது. அரிசி சாதம் நம்மளோட உணவு முறையில இல்ல. அரிசி சாதம் பிறகு வந்ததுதான். நம்ம அப்ப சாப்பிட்ட உணவு வகைகள் வேற. திணை தான் சாப்பிட்டோம், தேனும் திணையும் சாப்பிட்ட உணவு இதுதான். அப்ப அந்த சத்துன்றது நமக்கு மிகச்சிறந்த சத்துரிய பல சத்து இருக்கக்கூடிய பல உணவு வகைகள் இருக்குது. அந்த இத்தனை உணவு வகைகள் மற்ற எல்லா கண்ட்ரியும் சேர்த்தோம்னா இருக்குதா அப்படின்னா நம்ம தேடி பார்க்கணும். இவ்வளவு சத்து மிகுந்த ஒரு அனிமல் புரதம் மட்டும் இல்லாத மற்ற எல்லா புரதமும் இருக்கு. பல இடங்கள்ல தேங்காய் சாப்பிடுறது இல்லை. பல கண்ட்ரில பாத்தீங்கன்னா தேங்காய் சாப்பிடுறது இல்லை. நம்ம தேங்காய் சாப்பிடுறோம். தேங்காய் பச்சை சாப்பிடும் போது நல்ல ஒரு உணவு நம்ம சத்து இருக்குது அப்படின்றது ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த உணவு முறைகள் எவ்வளவு சத்தான உணவு முறைகள் நாம பயன்படுத்துறோமா? இதுதான் கேள்வி. சத்தான உணவு முறைகள் நம்ம கிட்ட இருக்குது, பயன்படுத்துறோமா? மற்றவர்கள் அவரவர்கள் உணவு முறையை நம்ம பயன்படுத்துறோம். எந்த உணவா இருந்தாலும் அது அளவோடு சாப்பிடும் போது நம்ம உணவு முறை மிகச்சிறந்த உணவு முறை எனக்கு தெரிஞ்சு அதை இப்ப நம்ம எப்பொழுதும் சாப்பிடுற அந்த முறையை விட்டுட்டு கொஞ்சமா ஒவ்வொரு விஷயமும் பகிர்ந்து அறுசுவை உணவை 6 வகையான காய்கறிகளை, கசப்புக்குன்னு ஒரு உணவு நம்ம காய்கறி இருக்குதுல்ல, கசப்புக்கு காய்கறி இதுல கசப்புக்கு சுண்டைக்காய் இருக்குது, நமக்கு கோவை இருக்குது, அப்புறம் பாவக்காய் இருக்குது. இந்த மாதிரி கசப்பு உணவு எத்தனை கண்ட்ரில சாப்பிடுறாங்க? எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க கசப்பு உணவு? நம்ம சாப்பிடுறோம். இங்க அந்த உணவை நம்ம பாவக்காய்லாம் வச்சா நான்லாம் நல்லா சாப்பிடுவேன். நல்லா பழகினவங்களுக்கு அது தெரியும். ஒரு சிலர் சாப்பிட மாட்டேறாங்கன்றது அது சிறப்பான ஒரு சுவையை கொடுக்குது. அது பல வகையான சுவையில நமக்கு அறுசுவை உணவுல இருந்தாலும் அறுசுவை உணவுக்கும் பல வகையான காய்கறிகள் இருக்குது. அதுல கூட்டு பொரியல் செய்யறோம், ஒவ்வொரு விதமாவும் செய்யறோம். அளவோட நம்ம உணவுகளை சரிவிகித சமமா நம்ம எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உணவு மிகச்சிறந்த உணவு அப்படின்னு நான் தீர்ப்பு கொடுக்குறேன். அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்தந்த உணவுகள் சிறந்த உணவாகவும் அவங்க எடுத்து, ஆனா அவங்களுக்கு அந்த உணவு தான் சிறந்தது. நாம நம்ம போய் அங்க அந்த உணவு முறையை பழகணும்னா அதுக்கு நேரம் எடுக்கும். நம்மளோட ஜீன்ல நம்ம எப்படி பேட்டர்னை வச்சிருக்கோம் அப்படின்றது இருக்குது. ஸோ இன்றைய கருத்தை நம்ம பட்டிமன்றத்துல தமிழ்நாடு உணவு நம்ம தென்னிந்திய உணவே சிறந்தது என்று தீர்ப்பு கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி.